सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सगल साधुमल्लि की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मताल्प्यां रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் நேற்றைய தினம் நாம் ஒன்றை பிடி உறுதியாய் பிடி அப்படின்றத 4வது பாகம் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது நாம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஒரு சாதனையை அனுஷ்டானம் பண்ணும்போது சில சமயத்தில் நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் விடக்கூடாது, தொடர்ந்து சாதனை செய்து கொண்டே இருக்கணும். ஏன்னா அப்படி தான் மகான்கள்லாம் அப்படி தான் பண்ணாங்க. ஏன்னா ருச்சியாக இருந்தால் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் வச்சுக்கேன், நாம் பௌதிக விஷயங்களில் போய்டும். ஏன்னா எடுத்ததுமே மனுஷர்களுக்கு ருச்சி எதில் வரும்னா பௌதிக விஷயத்தில் தான் முதல் ருச்சியே வரும். ஒரு இளைஞனுக்கு பெண்ணை பார்த்தா ஆசை வரும். என்னை போல் நல்லா சாப்பாடுறாமனுக்கு நல்லா சாப்பாடை பார்த்தா ஆசை வரும். ஏன்னா எனக்கு ருச்சி ருச்சியாக சாப்பிட்ணுன்னா ஆசையாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. அப்படின்னா நம்ம ருச்சியாக இருந்தால் தான் நான் கடைப்பிடிப்பேன்னு சொன்னால் அவ்வளோ லேசில் பக்தி விஷயத்தில் ருச்சி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே வந்தாலும் பலனை எதிர்பார்க்குற பக்தி தான் நிறைய இருக்குது. நம்ம பார்த்தோம்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட்டுன்னு சொன்னேன். சில பேருக்கு என்னென்னா நல்ல சொத்து சுகங்களை சேர்க்கணுன்ற டேஸ்ட்டு. சில பேர் என்னென்னா இன்றைக்கி அங்கே போனால் ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமா, இங்கே போனால் ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும், பணத்தை சேர்க்கறதுல ஒரு டேஸ்ட்டு. இப்போ இளைஞர்களுக்கெல்லாம் என்னென்னா பெண்ணை பார்த்தா ஒரு ஆசை. அப்போது இப்போ சாப்பாடு ரொம்ப பிரியமாக இருக்குதுன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையே, அடியன் கொஞ்சம் சாப்பாடு பிரியம்தான் அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ ரொம்ப இல்லை, முன்னாடி ரொம்ப சாப்பாடு பிரியம்தான். ருச்சி ருச்சியாக சாப்பாடு கிடைக்குதுன்னா நல்லா சாப்பிடுவேன். சாப்பாடு மேலே ரொம்ப டேஸ்ட்டு. அது மாதிரி அதனால் இப்போ தன்னாலே கண்ட்ரோல் வந்துடுச்சு. அந்த சாப்பாடு ருச்சி இப்போ அவ்வளோ இல்லை. அது எப்படி தான் மாறிச்சின்னு தெரில. இந்த ராமாயண பாராயணத்தினாலேயோ இல்லை ராமநாமத்தினாலே மகிமினாலும் தெரில. இப்போ ரொம்ப முன்னே சாப்பிட்ற மாதிரிலாம் இப்போ அந்த சாப்பாட்டு ருச்சிலாம் அற்று போயிடுச்சு. அது தன்னாலே போயிடுச்சு. அது நானாக கண்ட்ரோல் பண்ணல. தன்னாலே அந்த ருச்சி அவ்வளோ கிடையாது, அந்தளவுக்கு கிடையாது. முன்னெல்லாம் ரொம்ப சாப்பாட்டு பிரியன் அடியேன். ஆனால் இப்போ சாப்பாட்டில் அவ்வளோ ருச்சி இல்லை. சாப்பாடெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு. இருந்தாலும் இன்னும் கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம ருச்சியாக இருந்தால் தான் செய்வோம்னு சொன்னால் பௌதிகத்தில் தான் ருச்சி அதிகமாகவே இருக்குது. அப்படின்னா நம்ம அதை செய்ய முடியுமா? அதுதானே அந்த ருச்சி மார்க்கம். இப்போ நீதி மார்க்கம், இப்போ சுநீதி சுருச்சி அப்படின்னு சொல்கிறோம். சுருச்சின்னா ருச்சி மார்க்கம். அதுதான் உத்தான பாதன். பாதத்தில் இருக்க வேண்டியதை உத்தானம் மேலே தலையில் வச்சுட்டார். சுருச்சியை தூக்கி தலைமையில் வச்சுட்டார். ஆனால் அவள் என்னென்னா பேராசைக்காரி சுருச்சி என்பவள். அதான் ருச்சி மார்க்கம். அதான் உத்தான பாதன். பாதத்தில் இருக்க வேண்டியதை உத்தானம் தலையில் வச்சுக்கிறது தான். அது மாதிரி ருச்சி. ஆனால் சுனிதியை என்னென்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு வீடு கட்டி கொடுத்து அங்கே அவளையும் அவனுடைய பிள்ளையாகிய துருவனையும் ஒதுக்கி வச்சுருக்கார்.
ஓடும் இடஸ்பதிர்மாம் அப்படின்ற. அதாவதுனா வேலைக்காரியாக கூட சேர்த்துக்க மனசு இல்லை ராஜா உத்தானபாதனுக்கு அப்படின்னா எந்தளவுக்கு ஒதுக்கி வச்சுருக்காரு பாரு. ஆனால் அவளுக்கு தேவை சாப்பாடு என்னென்ன வேணுமோ அந்த வசதிகள்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் கணவனோடு வாழ முடியாது சுருச்சி இருக்கிற வரைக்கும். அந்நியஸ்திரீ கர்ப்ப சம்பிரதம். இன்னொருத்தர் வயிற்றுல நீ பிறந்தவன், அதனால் இங்கே சிம்மாசனத்தில் ஏறக்கூடாதுன்னு சொன்னான் இல்லையா? யார்? சுருச்சி. அந்நியஸ்திரீ கர்ப்ப சம்பிரதம், அந்நிய கர்ப்பத்தில் பிறந்தவனி அப்படி. இன்னும் நீ வந்து என்னென்னா அப்பா மடிமலை ஏறத்துக்கு தகுதி உள்ளவன் கிடையாது அப்படின்னு யார் சொல்கிறா? ருச்சி மார்க்கம் சொல்கிறது. நீதி மார்க்கம் எப்படி இருக்குது? சுநீதி எங்கே இருக்கா? ஒதுக்குப்புறத்தில் இருக்கா. அது மாதிரி தான் நமக்கு பக்தி விஷயமான விஷயங்கள்லாம் ரொம்ப ஒதுங்கி போயிருக்கோம். அதை நம்ம அப்படி ஒதுக்கி வச்சுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம தான் உத்தான பாதனாக இருக்கோமே. உத்தான பாதன்னா பிரியவர்தனுடைய எல்லாரிடத்துலையும் பிரியம் காட்டுறதையே விரதமாக கொண்டவன் தான் பிரியவர்தன்னு பேர். நல்லா புரிஞ்சுக்கணும். பாகவதத்தை நல்லா ஒரு குரு மூலமாக சரியாக பயின்றால், எனக்கு பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி தான் இந்த பாகவதத்துக்கு ரொம்ப நுணுக்கங்கள்லாம் அவருடைய உபன்யாசத்தில் கேட்டால் தெரியும். அவர் தான் கூப்பிட்டு சொல்லி கொடுத்தாரா? அப்படி இல்லை. அவர் உபன்யாசம் ரெகுலராக 20 வருஷமாக அவருடைய உபன்யாசம் கேட்குறேன். 20 வருஷமாக நான் தொடர்ந்து கேட்கல, நடுவில் கேப் விட்டு எப்போல்லாம் முடியுமோ அப்போ கேட்டிருப்பேன். அப்போ அந்த மகாத்மா சொல்லக்கூடிய நிறைய நுணுக்கமான விஷயங்கள் அதில் சிலதெல்லாம் புரிஞ்சுது. அப்போ எல்லா இடத்துலையும் பிரியம் காண்பிக்கிறதையே விரதமாக கொண்டதுனால பிரியவர்தன்னு பேர். உத்தானபாதன் ஏன் பேருன்னா, சுருச்சி அம்மாவை வந்து சிம்மாசனத்தில் உட்கார வச்சு சுனிதி அம்மா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒதுக்குறதால அவருக்கு உத்தானபாதன் அப்படின்னு ஒரு காரண பேர். எல்லாமே சமஸ்கிருதத்தில் எல்லாமே காரணத்தோடு இருக்கும். ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு பேர்களும் பார்த்தா, ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்தா அதில் பல காரணங்கள் இருக்கும். இப்போ கிருஷ்ணன்னா சில பேர் கிருஷ்ணன்னா என்ன, கிருஷி ப்ளஸ் அப்படின்னா என்ன? கிருஷினா விருத்தி, அண்ணனா ஆனந்தம், ஆனந்தத்தை விருத்தி செய்பவர், அதனால் கிருஷ்ணா அப்படின்னு பேரான். சில பேர் என்ன சொல்ல, கிருஷ்ணன்னா ஆகர்ஷிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணன்னா பரபிரம்மன்னு சொல்லுவோம். கிருஷ்ணன்னா பகவான், கிருஷ்ணன்னா கருமை நிறைமுடையவன். எப்படி இப்போ ஒரு வார்த்தைக்கு பல பேர் இருக்குது, பல அர்த்தங்கள் இருக்குது பற்றியா? அது மாதிரி சம்ஸ்கிருதத்தில் பலவிதமான எல்லாமே அர்த்த புஷ்டி உள்ளது தானே தவிர அர்த்தமில்லாத வார்த்தைகள் இருக்காது சமஸ்கிருதத்தில் பார்த்தா. அப்போ நம்ம மெயினான விஷயத்துக்கு வந்துடும். அதாவது என்னென்னா சுநீதி மார்க்கம், நீதி மார்க்கம். அதாவது என்னென்னா நம்ம தர்மம்னு சொல்லுவோம் இல்லையா, நீதி. அப்போ பாகவத தர்மத்தில் மனசு பிரவேசிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சுநீதியமாக ஒதுக்கி வச்சாலும் அது மாதிரி. ஆனால் அதுதான் நித்தியமான ஒரு துருவம்னா நித்தியமான நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. துருவம்னா நித்தியமான, அதான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த பாகவத தர்மம் தான். ஆனால் ருச்சி மார்க்கம் வந்து உத்தமன் என்ற பிள்ளையை பெற்றுக்கொள்ளும். அதாவது என்னென்னா உலகத்தில் என்னென்னா உத்தமமாக இருக்கும், நல்லா செழிப்பாக வாழலாம், நல்லா இது பண்ணலாம். ஆனால் அது துருவமாக இருக்குமான்னு கேட்டால் நித்தியமாக இருக்குமான்னு கேட்டால் நித்தியமாக இருக்காது இல்லையா? அதனால தான் அந்த உத்தமனையும் அழிஞ்சான், அந்த சுருச்சியும் அழிஞ்சாள், காட்டுத்தீயில் போய் எரிஞ்சு போயிட்டான். உத்தமனும் வந்து எக்ஸ்ட்ரா நாள் கொல்லப்பட்டான். அதாவது என்னென்னா உலக சௌக்கியங்கள்லாம் அழிஞ்சிடுன்னு அர்த்தம், ருச்சிலாம் வந்து போயிடுன்னு அர்த்தம். எதனால் ருச்சி போயிடுனா, துருவன் வந்து ராஜ்யத்துக்கு வந்த பிறகு, துருவன்னா நித்தியமாக வாழணுன்ற அந்த மோட்ச மார்க்கம் இந்த மனசில் மேலோங்கி இருக்கும் பொழுது இந்த ருச்சியானவள் அழிஞ்சு போயிடுவான், காட்டுத்தீயில் எரிஞ்சு போயிடுவான். காட்டுத்தீயிலிருந்து ஞானம் என்ற தீயில் எரிஞ்சு போயிடுவான். அதே சமயத்தில் அந்த உத்தமமான வாழ்க்கைன்னு சொல்கிறேன் இல்லையா, உத்தமன்னா என்ன நல்ல சொகுசு வாழ்க்கை. உலகத்துக்கு உத்தமமாக பரவாயில்லப்பா அவன் நல்லா வாழறான்ப்பா அப்படின்னு ஊர் மெச்சிக்கிறதுக்கு அது உத்தமம் போல் தோணும். அதுவும் வந்து எக்ஸ்ட்ரா நாள் கொல்லப்பட்டுடும். அப்புறம் இந்த லௌகிக சௌக்கியங்களை நீ விரும்ப மாட்டேன்னு அர்த்தம். அந்த நிலைக்கு உயர்றதுக்கு தான் அப்போ துருவன் வந்து ராஜ்யத்தை ஆளணும். ராஜ்யத்தை ஆளும்போது அப்போ சுனிதியானவள் சந்தோஷமாக, அப்போ அந்த தர்மம் பாகவத தர்மம் முன்னாடி போகுது, பின்னாடி துருவன் விமானத்தில் போகிறான்.
தான் புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து என்னென்னா நம்ம பாகவத தர்மம் தான் நம்ம முன்னாடி போய் பேசும், நம்மளை மோட்சத்துக்கு அழைச்சின்னு போகும். அப்போ யம தர்மனுடைய தலையிலேயே காலை வச்சு மிருத்யுவை ஜெயிச்சுட்டு அந்த துருவம், அந்த மோட்சமானது மிருத்யுவை ஜெயிச்சுட்டு நாம் அந்த மோட்ச மார்க்கத்துக்கு போகிறோம், அதான் துருவ மண்டலத்தை அடைகிறோம் அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. அப்போது அர்த்த புஷ்டி உள்ளது நல்லா புரிஞ்சிக்கணும். ஒரு கதையை படிக்கிறோன்னா அந்த கதையை சிந்தனை செய்யணும். விசாரணை பரா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. விசாரணை பண்ணுறதையே பரா, உயர்வாக கொள்ளணும். அதை விசாரணை பண்ணுறதையே உயர்வாக கொண்டு நம்ம உயர்வாக கொள்றதுன்னா அதையே தியானம் பண்ணணும், வேறு எதுவுமே தியானம் பண்ணக்கூடாது. அப்போ நமக்கே பகவான் குருவாக இருந்தால் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பான். அதனால் மிருத்யுஞ்சயம், அந்த யமனையே தலையிலே காலை படிக்கட்டாக வச்சு ஏறி விமானத்தில் ஏறி போனார் துருவன் சொன்னால் அப்புறம் நான் மிருத்யுவை ஜெயிச்சிட்டார்னு அர்த்தம். அதான் துருவ மண்டல துருவ சக்கரவர்த்தியாக துருவ நட்சத்திரமாக பிரகாசிக்கிறார். துருவ போல் அப்படிப்பட்ட மையப்பகுதியாக உலகத்துக்கு அப்படிப்பட்ட மோட்சஸ்தானத்தை அடைகிறார், வைகுண்ட லோகத்தை அடைகிறார். அந்த துருவ பதவியும் தாண்டி அதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கு போவார். இது கிரம முக்தின் பேர். அந்த துருவ மண்டலம் நித்தியமானது. இதுவே பிரம்மதேவராலே அடைய முடியாது அந்த துருவ பதவியை. அப்படியேப்பட்ட பதவி அது. சப்த ரிஷி மண்டலங்கள் அங்கே சத்சங்கம் இருக்குது அவருக்கு. சப்த ரிஷிகள் சத்சங்கத்தோடு அங்கே வாசம் செய்கிறார். 3 தடவை வந்து துருவன் வந்து 3 வேளை ஸ்நானம் பண்ணுறார். விஷ்ணுபாத தீர்த்தத்தில் கங்கையில் 3 தடவை ஸ்நானம் பண்ணுறார் அப்படின்னா வருது பாகவதத்தில். வாமபாதாங்குஷ்டம் நக நிர்பந்த உத்து அண்ட கடாக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகம் வருது பூகோள ககோள வர்ணனில் 5ஆம் ஸ்கந்தத்தில். அப்படியேப்பட்ட வாமபாதாங்குஷ்டம் வாமனருடைய திருவிக்ரம அவதாரம் எடுத்த பகவான் திருவடியில் உள்ள அந்த நகத்தினால் பிளக்கப்பட்ட அந்த தீர்த்தமானது, பிரம்மதேவர் கமலிலிருந்து வார்க்கப்பட்ட அந்த தீர்த்தமானது, அதில் வழிஞ்ச அந்த தீர்த்தமானது துருவன் வந்து 3 தடவை ஸ்நானம் பண்ணுறாராம். 3 வேளை ஸ்நானம் பண்ணுறாராம் அந்த கங்கையில் தினமும், அது துருவ மண்டலத்தில் இருந்து கொண்டு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அப்போ எதுக்காக சொல்ல வந்தோம்னா, மோட்ச மார்க்கம்ன்றது வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் கேட்கும். பௌதிக மார்க்கம் பணம் சம்பாதிக்கிற விஷயமோ மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஆடம்பரமாக இருக்கும். அதுதான், அது இல்லைன்னா, பணம் இல்லைன்னா உன்னை மதிக்க மாட்டாங்க. ஒரே வார்த்தை சொல்ல போனால், நீ நல்லா பணக்காரனாக இருந்தால், நீ நல்லா பார்க்கறதுக்கு மெச்சூர்டாக இருந்தோன்னா, பார்க்கறதுக்கு நல்லா டீசெண்டாக இருந்தாலும், பைத்தியக்கார மாதிரி இருந்தால் உன்னை யார் திரும்பி பார்ப்பான். நிறைய பேர் நம்மளை கூட அப்படி தானே நிறைய பேர் ஒதுக்கிட்டாங்க. பைத்தியக்கார மாதிரி இருந்தால் தான் நம்மளை ஒதுக்கிட்டாங்க நிறைய பேர். எவ்வளோ பேர் ஒதுக்கிட்டாங்க அது மாதிரி. சரி, நமக்கு இது முக்கியம் இல்லையே. பௌதிகத்தில் 4 பேர் மெச்சிக்கணுன்றது இது உத்தமன் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. துருவன் மாதிரி இருந்தால் போதும். இப்போ பைத்தியக்கார மாதிரி இருந்தாலும் ஆனாலும் இந்த வேஷம் போகிறதுன்றது ஈஸி, ரொம்ப ஈஸி. அது பெரிய விஷயம் இல்லை. 4 பேர் மதிக்க நம்மனா நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா எல்லாம் பண்ணிக்கிட்டு பண்ணலாம். அது முக்கியம் இல்லை. பகவானுக்கு உகந்தவனாக நம்ம ஆகணும்னா இது முக்கியம் இல்லை. ஏன்னா 4 பேர் ஏன்னா வேஷம் போடுறோம், உலகத்துக்கு தகுந்த வேஷம் போடுறோம். அதனால் வந்து என்னென்னா ரொம்ப அதுக்குன்னு அழுக்கடைஞ்ச ட்ரெஸ்லாம் போட்டுன்னு போடணும்னு அவசியம் இல்லை. நல்லாவே இருக்கலாம், நல்லா ட்ரெஸ் போடலாம், நல்லா இது பண்ணலாம். ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். அது நல்லா ட்ரெஸ்ஸு போடணும், நல்லா செயின் போட்டுக்கணும், கையில் மோதிரம் இது வாட்ச் எல்லாம் கட்டிக்கணும். அது கட்டிக்க, மோதிரம் போட்டுக்க போடாமல் போ, செயின் போட்டுக்க போடாமல் போ, வாட்ச் கட்டாமல் போ, நல்ல ட்ரெஸ்ஸு டிப்டாவாக போனால் போ, இல்லாட்டி எப்படியாவது போ. ஆனாலும் இது முக்கியம் இல்லை. இது வந்து என்னென்னா ஊர் மெச்சிக்கிறது ஒன்றா பண்ணலாம். ஆனால் அதுக்காக ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக போகணுன்னு அவசியம் இல்லை. உலகத்தில் நல்ல ட்ரெஸ்ஸு பண்ண நல்லா துவைச்சி ஆடைய நன்றாக உடுத்தி கொண்டு நல்லா டீசெண்டாக போகலாம், தப்பு இல்லை. டீசெண்டாக போகிறது தப்புன்னு சொல்ல வரல, டீசெண்டாக தாராளமாக போகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இருக்கும்போது போடலாம். இல்லாத கட்டத்தில் வந்து நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பகவான் வந்து இந்த ஆடை ஆபரணங்கள் அலங்காரத்தை பார்த்து பகவான் மெச்சிக்கிறது கிடையாது. உன் மனசில் உள்ள பக்தியை பார்த்து மெச்சிக்கலாம். இருக்கும்போது போடலாமே, இருக்கும்போது நல்லாவே டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணலாம், நல்லா டீசெண்டாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதை வச்சு ஒரு மனுஷனை எடை போட்டுருவாங்க சில பேர். இவன்லாம் என்ன பக்தி பண்ணுறான், இவனுக்கெல்லாம் பகவான் என்ன அனுக்கிரகம் பண்ணியிருக்காரு, பகவான் அனுக்கிரகம் பண்ணாமையா? சரி, இந்த அளவுக்கு
நிறைய பாகவதர் ராமாயணம்லாம் அதில் அது முழுமையாக ஈடுபட முடியுது இல்லையா? அது யோசிக்கணும். அதுதான் யோசிக்கணும். சரி, அது போட்டோம். ஆக மொத்தம் நாம் பௌதிக விஷயத்தில் ஈர்ப்பு இருக்கிற மாதிரி பகவத் விஷயத்தில் ஈர்ப்பு அந்தளவுக்கு இருக்காது. அதுக்கு தான் இப்போது மனசை பாகவதம் படிக்கணுன்னா மனசை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ லேஸில் மனசில் உட்கார மாட்டுது ராமாயணம் படிக்கிறதோ பாகவதம் படிக்கிறதோ. ஆனால் ஒரு 1000 ரூபாய் ரேஷன் கார்டில் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் உடனே எப்போ போய் கட்டி லைன் கட்டி நிற்கிறோம் இல்லையா? உடனே போய் அந்த 1000 ரூபாய்க்கு போய் லைன் கட்டின்னு உடனே அந்த 1000 ரூபா வாங்கிடணும். நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம், நாங்கள் சொந்த வீட்டில் இல்லை, அப்படி இப்படின்னு ஏதாவது அப்படியே சொந்த வீட்டில் அவ்வளோ பேர் நம்ம சில பேர் போய் சொல்லிடலாம் கூட, அப்படி இப்படியே சொல்லி அப்படியே வாங்கணும். அந்த ஒரு 1000 ரூபான்னா அந்த 1000 ரூபாய் என்ன, அந்த 1000 ரூபாய் நம்ம சம்பாதிக்க முடியாதா? சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அது மாதிரி அந்த 1000 ரூபாய்க்கு டக்குன்னு போகிறோம் இல்லையா? ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இது மாதிரி எங்கேயாவது ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாங்கன்னா ஒரு பணம் கிடையாது தான் டக்குன்னு அதில் ஒரே ஓட்டம் ஓடுற மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. ஏன் நம்ம ராமாயணம் படிக்கிறதுலையோ ராம பக்தி பண்ணுறது ராமநாம சொல்கிறதுல வரமாட்டேன்றது? இதில் அந்த கவர்ச்சி ஏன் இவங்களுக்கு காட்ட மாட்டுறாங்க? ஏன்னா ஏன் இது ருச்சியாக இல்லை? இப்போ இது கூட பண்ணால் நம்மளுக்கு நோய் குணமாகும், நம்மளுக்கு ஒரு 10 லட்சம் கிடைக்கும், நம்மளுக்கு கூரையை பிச்சுன்னு கொட்டோம் அப்படின்னு சொன்னால் சபாஷ் அப்படின்னு நான் ராமநாமம் சொல்கிறேன், அப்படின்னா ராமாயணம் படிக்கிறேன். ஏன்னா ராமாயணத்துலேயே மகாத்மியம் அப்படி தான், குடும்ப விருத்தி, தனதானி விருத்தி அதெல்லாம் சொல்லி தான் வர வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் உண்மை அது கொடுத்துரும். அது ராமாயணம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. குடும்ப தனதானி விருத்தி நீ உன்னுடைய பூர்வ கர்ம வினை இருக்குது பற்றியா, புண்ணியம், அதுவே கொடுத்துரும். அப்போ இதெல்லாம் ஏன் ராமாயணத்தில் சொல்லணும்? உன்னை சின்ன விஷயத்தில் ஆசை காட்டி தான் பெரிய விஷயத்தை உனக்கு கொடுக்கறதுக்கு வருது. பகவான் தன்னையே கொடுக்க ஆசைப்படுறான். அப்போ மோட்ச மார்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடியது ராமாயணம் அப்படின்னு சொன்னால் நீ வந்துடுவியா? வரமாட்டேன். நான் அல்பமான விஷய போகங்கள் தான் வேணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். நம்மளுக்கு சீக்கிரமாக மனசு என்னென்னா எதில் ஈடுபடுதுன்னா பௌதிக விஷயம்தான். ஆனால் பகவத் விஷயத்தில் பார்த்தா மனசு இழுத்து பிடிச்சி உட்கார வைக்க வேண்டியதாக இருக்குது. மனசை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு ரகசியம் சொல்கிறேன். மனசோட உறவாட தெரியுமா? அதாவது பகவத்கீதையில் பகவான் சொன்னான், நம்ம அதெல்லாம் ஏதோ 10/11 அந்த ஸ்லோகத்தை எடுத்துப்போம். மனசு தான் நண்பன், மனசை விட சிறந்த நண்பன் உலகத்தில் கிடையாது. சத்தியமாக மனசை விட பெரிய எதிரி உலகத்தில் கிடையாது. சொன்னால் நம்புவீங்களா? அதெல்லாம் பகவானாக அடியனுக்கு பகவான் தான் குரு. பகவான் குருவாக இருக்கிறதுனால அவர் சொல்கிற உபதேசம் எனக்கு பொன்மொழிகள் தான், வேத வாக்கியம் தான். அதனால் பகவத்கீதையில் பகவானே சொல்லி பகவானு வாச்ச ஸ்ரீ பகவானு வாச்ச அப்படின்னா நம்ம குருநாதர் சொல்லியிருக்காரு. எனக்கு குருநாதர் பகவான் இல்லையா? அதனால் அந்த வார்த்தைகளை பார்த்தா யோசித்து பார்ப்பேன், விசாரணை பரா. ஏன் நண்பன் சொல்லியிருக்க? மனசு தான் நண்பன் சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லியிருக்காரு? ஏன் மனசு எப்படி மனசு நண்பனாகிடும்? அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடி போக வேண்டியது இல்லையா? தேவையில்லை. சில பேர் என்னன்னா அவருடைய மனைவியே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். இல்லை அவர்கள் சரியான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க மாட்டாங்க. இல்லை மனைவிக்கு கணவன் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, கிடையாது. அதை விட சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு வேணும்னா உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். உங்கள் மனசு தான் சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எதுனா உங்கள் மனசு தான். உங்கள் மனசுகளுக்கு நல்லா பழக்கி ஸ்நேகம் பண்ணி அதை நீங்கள் உங்கள் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் சூப்பராக நீங்கள் அப்புறமா நீங்கள் உங்கள் மனசு நண்பனாகிடுச்சின்னு சொன்னால் நீங்கள் உலகத்தில் யார் வந்தான்னா யார் போனான்னா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. உங்கள் மனசு உங்கள் வசப்படாததுனால்தான் பல பேரை தேடி ஓடுறீங்க. அவர்களால் ஆக வேண்டியது இருக்குது, இவளால் ஆக வேண்டியது இருக்குது, அவன் தான் நண்பன், இவன் தான் நண்பன், அவங்க தான் நம்ம உறவினர், இவங்க தான் நம்ம உறவினர், இவங்க தான் சொந்த பந்தம், இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், இந்த உறவினர் வேணும், இந்த அரசியல்வாதிகள் நம்ம பழக்கம், இந்த நடிகர்கள் அவங்களாம் நம்ம ஆஹா ஓகன்னு வச்சுக்கிறோம். அவங்களெல்லாம் பெருசாக தூக்கி வச்சுக்கிறோம். நாம் உண்மையிலேயே உன் மனசை விட சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப்பு, சூப்பர் தலைவர் யாருமே கிடையாது. உன் மனசை விட சிறந்த தலைவன் உனக்கு யாருமே கிடையாது. உன் மனசை விட சிறந்த நண்பன் யாருமே கிடையாது. ஆனால் உன் மனசை அலட்சியப்படுத்துறதுனால மனசு குரங்கு மாதிரி தாவிடுது. அந்த மனசை வச்சு வேறு யாரையோ நம்ம தூக்கி வச்சு தலைமையில் கொண்டு அவங்க தலைவன், இவங்க தலைவன், இந்த நடிகர் பெரிய
பெரிய தலைவர் எனக்கு அப்படி இப்படின்னு பல பேரை நீங்கள் தூக்கி வச்சுக்கொண்டா ஏன் மற்றவங்களை ஹீரோயிசம் ஆக்கிறீங்க? உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஹீரோயிசம் இருக்குது. யாருன்னா பகவான் தான் மனசாக இருக்கிறானா. இந்திரியங்களுள் நான் மனமாக இருக்கிறேன். கீதையில் சொல்கிறான் பகவான், நான் சொல்லலை. எனக்கு குரு உபதேசம் கிடைக்கலங்கிறது கிடைச்சாச்சு. பகவத்கீதை கிடைச்சாச்சு. பகவத்கீதைன்றது பகவான் வாச்ச. பகவான் யார்? பகவான் தான் எனக்கு பகவான் தான் குரு. அப்போ குரு உபதேசம் எது? பகவத்கீதை தான். பகவானுடைய உபதேசம் தான் குரு உபதேசம். அப்புறம் நான் அதை தானே படிப்பேன், நான் அதுதானே படிப்பேன், அதுதானே பிடிப்பேன். நான் அதை படிச்சுன்னு தானே வாழ்வேன். அப்படின்னும் போது நான் அதில் சொல்லக்கூடிய வாக்கியத்தை நான் யோசிப்பேன். எப்படி நண்பனாக இருக்க முடியும்? மனசு எப்படி நண்பனாக முடியும்? மனசை நான் கண்ணிலே பார்க்கறது கிடையாது. ஆனால் மனசு மூலமாக எவ்வளோ பெரிய உலகத்தையே சிருஷ்டி பண்ணிடுற கனவுல. யோசிச்சு பாருங்கள். கனவுல ஒரு உலகத்தையே சிருஷ்டி பண்ணிடுறேன். கனவுல சில பேர் ஒரு சின்ன உதாரணம், கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஆனால் இந்த பைத்தியக்காரத்தனம்னு நினைக்காம இந்த வாழ்க்கையை தவற விட்டதுனால்தான் எங்கேயோ போய், அதாவது சொல்கிறது என்னென்ன, நடுக்காட்டில் விட்ட மாதிரி இந்த சம்சாரத்தில் போய் தத்தளிக்கிறோம். நாம் மனசு நண்பன்னு தெரியாமனால்தான் யாரையோ நண்பன்னு போய் ஏமாந்து, யாரையோ உறவுகள்னு போய் ஏமாந்து, என் மனைவி எனக்கு சிறந்த நண்பன், என்னுடைய நண்பன் சிறந்த நண்பன், என் சகோதரன் சிறந்த நண்பன், எங்கள் அப்பா சிறந்த நண்பன் போல் அப்பா பழகிறார் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க. பல பேர் நீ யாருக்களையோ போய் பிச்சைக்கார மாதிரி இன்னொருத்தரை அண்டி வாழற. நீ ஏன்னா உன் மனசு உனக்கு நண்பன் உனக்கு தெரிஞ்சிக்கல. இதுதான் பெரிய ப்ராப்ளமே. ஆனால் உன் மனசு நண்பன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் நீ சுகவாசியான வாழ்க்கை வாழலாம். ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன், ரொம்ப வேணாம், ஒரு சின்ன உதாரணம் ஈஸியாக புரிகிற மாதிரி. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என் மனசில் ஒரு கோட்டை கட்டுவான். ஒரு பெண்ணை கற்பனை பண்ணிக்கிறான். நம்மளுக்கு கல்யாணம் ஆனால் அந்த பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிறான். அந்த பெண்ணோட எங்கேயாவது உல்லாசமாக யாத்திரைக்கு போகிறான், ட்ரெயினில் போகிறான். அவளோட போய் ஜாலியாக பேசிக்கிட்டு தன் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிக்கிட்டு, சின்ன வயசில் நடந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு, அவள் பேசுறதெல்லாம் கேட்டு அதை ரசிச்சுக்கின்னு, அவளுடைய கண்ணழகு மூக்கழகு அதெல்லாம் ரசிச்சிக்கின்னு, அவள் இடத்துல அன்பாக பேசிக்கின்னு அது ஒரு ஜாலியாக ஒரு டூர் மாதிரி போகிறான். அப்போ நல்லா காத்தோட்டமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். நைட்டு அப்போ ஜாலியாக பேசின்னு போகிறான். அவ்வளோ அனுகூலமான பெண்ணாக இருக்கான். சும்மா ஒரு கற்பனை தான் இது, புரிஞ்சுங்க. சின்ன விஷயம் இது, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ இவனுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறா, பழகிறா, நல்லா ஜாலியாக இருக்கா. அதே சமயத்தில் மகா பதிவிரதையாக இருக்கிறான். எப்படின்னா இவனை தவிர வேறு யாரையும் மனசில் நினைக்காதவளாக இருக்கா. யோசித்து பாருங்கள், சும்மா மனசில் தான். அப்போ அந்த பெண்ணை என்னென்னா, இது மாதிரி ஒரு பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி வாழலாம், எப்படி பேசலாம், ஒரு என்னென்னா ஒரு தரமான பேச்சு, கொஞ்சம் லோக்கலாக இறங்கக்கூடாது. மரியாதை அவளும் கொடுக்கணும், நாமளும் மரியாதை கொடுக்கணும். அன்புனால் ஒன்று சேரணும். அன்புனால் ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கின்னு பழகணும். அப்படின்னும் போது ரொம்ப சுகமாக இருக்கும். அப்படி நினச்சி பார்த்துப்போ அப்போது என்னென்னா அந்த பெண்ணோட அவன் அனந்தமாக வாழறான் வச்சுங்களேன். அது என்ன அவனா அந்த நினைவே அவனுக்கு கனவுகளாக வரும். அப்படியே கனவுகளாக வரும்போது அந்த கனவுல எது இயங்குதுன்னா மனசு தான் இயங்குது. அப்போ அந்த மனசு அவனுக்கு நண்பனாக இருந்தால அந்த கனவான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துன்னு இருக்கான். ஆனால் இது எங்கே போய் ஃபெயிலர் ஆகும்னா, அந்த மனசை விட்டுட்டு உடலால் இது எதிர்பார்க்குறான் பற்றியா. அதே மாதிரி பெண் கிடைக்குமான்னு, அனுகூலமான பத்தினியாக, மகாபதி விரதியாக ஒருத்தனை கூட இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒருத்தனை கூட நிமிர்ந்து பார்த்ததில்லை. அது மாதிரி நம்ம மட்டுமே விரும்புகிறா ஒரு பெண்ணை அப்படின்னு நினைக்கிற போது அந்த ஒரு பெண்ணை பார்க்குற பற்றியா. அப்போ உடலால் எதிர்பார்க்கும்போது தான் இந்த கனவுலாம் அடிப்பட்டு தூளாக போகுது. அப்போ பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். நல்லா அழகான பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான். இவன் நினச்ச மாதிரி ஒன்று கூட இல்லை. நல்லா சாப்பிட்றவளாக இருக்கா, நல்லா தூங்குறவளாக இருக்கா. இவங்களாம் ஜாலியாக பேசுறதுக்குலாம் டைம் இல்லை. இது பண்ணிட்டு நல்லா வேலை வீட்டு வேலைகளை செய்கிறது, ரொம்ப அலைச்சல், ரொம்ப பிரச்சனை, தேவையில்லாத டென்ஷனு, பணத்தை பற்றி நல்லா பணம் சம்பாதிக்கிறத பற்றி மட்டும்தான் நல்லா பேசுகிறான். இந்த செலவு இப்போ என்னன்னா வேறு விஷயங்களை அவங்க பிறந்த வீட்டினுடைய பெருமைகளை நிறைய பேசுகிறான். இதெல்லாம் எல்லாமே இவன் எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. உடல் அளவில்
வாழ்க்கையில் பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ யார் நண்பனாக இருக்கா? பிரத்யட்சமாக உடலால் வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணினா, அழகான பெண்ணை தான் கல்யாணம் பண்ணினா, இவன் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் அந்த பெண்ணை இவன் தேர்ந்தெடுத்தது ஒன்றே வந்து அழகான பெண்ணை தேர்ந்தெடுத்தான், அவ்வளோதான். கிடையாது அனுகூலமான பெண்ணை தேர்ந்தெடுத்தானான்னு கிடையாது. அழகான பெண்ணை தேர்ந்தெடுத்தான், ஆனால் அனுகூலமான பெண்ணை தேர்ந்தெடுக்க முடியாது. யார் மனசில் புகுந்து பார்க்க முடியும் அவங்க நமக்கு அனுகூலமாக இருப்பாங்களான்னு? ஏதோ பொருத்தத்தை பார்த்தோன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆனால் பொருத்தமாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையில் விரிசல் தான் இருக்குது. இப்போ இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்போது மனசால் என்னன்னா, இவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் பார்த்தீங்களா, அது சொர்க்கம், அது பொன்னான காலம். அப்போ ஒரு ட்ரெயினில் எங்கேயாவது டூருக்கு போகும்போது ஜாலியாக இவன் போகிறான், ஒரு கோயிலில் போய் உட்காந்து அவளோட பேசுகிறான், மணிக்கணக்காக பேசுகிறான். ஆனால் அது ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது அவனுக்கு. ஆனால் வந்து அப்படி ஒரு மெச்சூர்டான இருக்குது. இப்போ கூட நிறைய பேர் பார்த்தா ரோட்டில் ஃபோனில் பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்தா கல்யாணம் வரும்போது எல்லாமே பார்த்தா கிளாஷ் ஆகிடுது, வேறு மாதிரி போயிடுது. நிறைய பேர் மனசில் நிம்மதி இல்லை, ஒத்துமையாக இல்லை. நிறைய பேர் பார்த்தா கிளாஷ், நிறைய பிரச்சனைகள் நடுவில் தான் சந்தோஷமாக இருக்கிறது தான் வேஷம் போடுறாங்க இல்லையா? எல்லாம் புரிஞ்சுங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒன்றை பிடி உறுதியாக பிடி. எல்லாமே நம்மளுக்கு உலகத்தில் அனுகூலமாக, யாரையும் உன்னால் திருப்திப்படுத்த முடியாது, நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் உன் மனசை உன்னால் திருப்திப்படுத்த முடியும். உன் மனசு உனக்கு திருப்தியை கொடுக்கும். எப்போ கொடுக்கும்னா, உன் மனசை வந்து இப்போ நீ அனுகூலமான பெண் ஆசைப்படுறேன்னு சொன்னேன் அனுகூலமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க வச்சுங்களேன். அவன் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்னென்னா நம்மளுக்கு எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கற்பனை தான். ஆனால் அந்த கற்பனையிலே எவ்வளோ சௌக்கியம் இருக்குது அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா அது ஒரு தனி உலகம். அது ஆஹா, இது கற்பனை உலகம் தான் இருக்கட்டும். அந்த கற்பனை உலகத்தில் மனசில் சந்தோஷமாக இருக்கா இல்லையா? நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். இந்த டாபிக் இது சரியான டாபிக் இது. ஆனால் இது வந்து எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரில. இது வந்து என்னென்னா கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஆனால் உண்மையாக பார்த்தா மனசில் தான் நிறைய பேர் சந்தோஷம் இழந்துருக்காங்க. இப்போ மனசில் கற்பனையினால் ஒரு பெண் அனுகூலமாக இருக்கிறான்னு சொல்லுவேன். பெண்ணுன்னு நான் சொல்கிறேன். இது ஏன்னா ஈஸியாக புரியுன்றதுனால, நல்ல ஒரு காதலி, அருமையான ஒரு பெண்ணை அனுகூலமாக இருக்கிறா அப்படின்னா கல்யாணம் பண்ணிடுறான். அவன் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கான். அதுக்கப்புறம் அவன் என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு, இப்போ மற்ற ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க. இப்போ அம்மா அனுகூலமாக இருப்பாங்க, அப்பா அனுகூலமாக இருக்காங்க, தம்பி தங்கச்சி அனுகூலமாக இருக்காங்க, நம்மளுக்கு சொத்து சுகம் எல்லாமே ஒத்துமையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணி எந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களாம் அனுகூலமாக இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணும்போது மனசளவில் தான் வாழறீங்க. ஆனால் மனசளவில் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. அப்போ ஏன்னா அப்போ தான் மனசு நண்பனாக செயல்படுகிறது. ஆனால் மனசு நண்பனாக இல்லாமல் மனசு எதிரியாக மாறிச்சுன்னா குடும்பத்தில் எல்லாரும் கூட தான் வாழறேன், அம்மா அப்பா கூட வாழறேன், மனைவி கூட வாழறேன். ஆனால் என்னவோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது. பணம் பிரச்சனை, பணம் பத்தலை, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலை, வாடகை கட்டணும், ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், எவ்வளோ லொட்டு லொசுக்கு தேவையில்லாத. ஏன்னா மனசு அனுகூலமாக இல்லை. ஏன்னா எல்லாம் இருக்குது, மனைவி இருக்கா, குழந்தை இருக்கா, எல்லாமே இருக்கா. ஆனால் அவங்களாம் சுமைகளாக தெரிகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். மனைவி குழந்தைகள்லாம் சுமைகளாக தெரிகிறார்கள். ஏன்னா பண விஷயத்தினால. இதே அண்ணன் தம்பிங்கெலாம் பார்த்தா சுமையாக தெரியுறாங்க அவங்க, ஏன்னா சொத்தில் பங்கு கேட்கறதுனால. அப்போ எல்லாமே வந்து என்னென்னா அங்கே பணம் ஒன்று வந்துடுச்சுன்னா, இல்லை வேறு ஏதாவது மனசு கவலை, என்னை ஒரு வார்த்தை சொல்லிட்டான், என்னை திட்டான், என் தம்பி என்னை மதிக்கலை, என் தங்கச்சி என்னை மதிக்கலை, ஒரு வார்த்தை திரஸ்காரம் பண்ணிட்டாங்க, அங்கே வந்து விரோதம் வந்து உள்ளே புகுந்துச்சு அப்படின்னா மனசளவில் இவன் என்னென்னா எல்லாரோட தான் வாழறான். ஆனால் வெளிப்புறமாக என்னென்னா அதை வெளியே காண்பிச்சிக்காமல் அந்த பகை உணர்வை அன்போடு பழகிற மாதிரி பழகிறான். ஆனால் மனசுக்குள்ளே என்னென்னா அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னாங்களே, அன்றைக்கி என்னை அவமதிச்சுனாங்களே, அன்றைக்கி என்னை இப்படி திட்டினாங்களே, அன்றைக்கி என்னை சபிச்சாங்களே, அன்றைக்கி என்னை இப்படி பேசினாங்களே அப்படின்ற விஷயம் மனசில் இவனுக்கு என்னன்னா போட்டு பொழுங்கினே இருக்கிறான். ஆனால் குடும்பத்தோடு ஒத்துமையாக வாழறான், குடும்பத்தில் எல்லா ரிலேஷன்ஷிப்போடு வாழறான். ஆனால் எப்படி இருக்கான்? மனசை எதிரியாக வைத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இது எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ஆனால் மனசு அனுகூலமாக இருக்குது, மனசில் கற்பனையில் வாழறான். நல்லா புரிஞ்சுங்க, கற்பனையில் வாழறான்னா அவன் பெரிய பணக்காரன், அவன் பெரிய பணக்காரன், அவன் ஜித்தன், ஆமாம் கில்லாடி, அவன் வாழ தெரிஞ்சவன். மனசில் தான் சந்தோஷம் வேணுமே தவிர உடலால் சந்தோஷம் கிடைக்கிறதுனால மனசில் நிம்மதி எழுந்திருக்கிறது வேஸ்ட். இந்த டாபிக் புரிஞ்சுக்கணும். அப்போ பகவான் சொல்கிறாருன்னா
மனசே தன்னைத்தானே உயர்த்தி கொள்க. உன்னுடைய மனசு நீ உயர்ந்த நிலைக்கு எல்லாமே அனுகூலமாக இருக்கிறதா நினச்சிக்கோ. பகவானே உனக்கு அனுகூலம், பகவானே நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டா பகவான் நம்மளோட பகவான் பேசுகிறோம், பகவானோட பழகிறோம். இப்போ சுபலா ஸ்தோக கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி நானும் வந்து கிருஷ்ணனோடு சேர்ந்து நானும் விளையாடுறேன், கில்லி கோட்டி விளையாடுறேன் இல்லையா, நாம் கோலி விளையாடுறோம். கிருஷ்ணனோடு நம்ம உல்லாசமாக, அது கற்பனை தானே, என்ன கற்பனை தான். அந்த கற்பனை எத்தனை பேர் வருது? கிருஷ்ணனோடு விளையாடுற மாதிரி, பிருந்தாவனத்தில் விளையாடுற மாதிரி. அந்த காலத்து பிருந்தாவனம், இப்போ இருக்கிற பிருந்தாவனம்லாம் எல்லாம் மாறி போச்சு. டோட்டல் சேஞ்சஸ் ஃபுல்லாக எல்லாம் பார்த்தா என்னவோ அது சிட்டி லைஃப் ஆகி போச்சு. அது வில்லேஜ் லைஃபாகவே இல்லை. பிருந்தாவனம் போனால் வில்லேஜ் லைஃப் மாதிரியே இல்லை, எல்லாம் சிட்டி லைஃப் ஆகி போச்சு. எல்லாமே ஒரே ஹார்னு சத்தங்க, ஒரே பொல்யூஷனு, எல்லாம் நிறைய ட்ராவல்ஸு, வண்டிங்க நிறைய போயின்னு வந்துனுக்கு. என்னமோ அதெல்லாம் பிடிக்கல. இப்போ அந்த பிருந்தாவனம் நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பிருந்தாவனம் கிடையாது. இப்போ எல்லாமே மாறி போச்சு. அது மாதிரி எல்லாமே நாள் படம் மாறுதில்ல. சிட்டி லைஃபாக மாறும்போது அந்த வில்லேஜெல்லாம் எல்லாம் போயிடுதில்லை. அப்படின்னு அந்த பழைய காலத்தை நான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பிருந்தாவனத்தை நான் சொல்கிறேன். அங்கே பாகவத்தில் வர்ணிக்கிற மாதிரி அந்த வர்ணனைகளை கேட்டு நாம் என்ன பண்ணுறோம், அப்படி கிருஷ்ணனோடு நம்ம சல்லாபம் பண்ணுறோம், கிருஷ்ணனோட சந்தோஷமாக இருக்கிறோம், கிருஷ்ணனோட பேசுகிறோம், கிருஷ்ணனோட போய் குதிரதான்ற விளையாட்டு விளையாடுறோம், கிருஷ்ணனோட போய் மல்யுத்தம் பண்ணுறோம், கிருஷ்ணனோட தோல் மேல் கை போட்டுக்கிறோம், கிருஷ்ணனோட போய் மாடு மேய்க்கிறோம். இது நான் கற்பனை தானே? ஆமாம், இதில் யுத்தம் ஆனால் கற்பனை தான். ஆனால் யுத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா, இதுதான் பிரம்ம சுகா அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனிஷ்டர் ஆகிய சுகாச்சாரியர் சொல்கிறாருன்னா, இதுதான் பிரம்ம சௌக்கியம் ஆனந்தம், இதுதான் பிரம்ம சௌக்கியம். யுத்தம் பிரம்ம சௌக்கியம், பிரம்ம சுகானுபூத்தியா. இதைத்தான் கோபர்கள்லாம் விளையாடி கிருஷ்ணனோடு அனுபவித்தாங்க. இது மனசளவில் நீ அனுபவிக்கும் போது நீயும் கோபனாயிட்ட. நீ ஒரு கோபனாகி அங்கே போய் விளையாடுற சல்லாபம் பண்ணுறேன்னா, இதுதான் பெரிய டானிக். இந்த ரகசியத்தை பகவான் 6வது அத்தியாயத்தில் தியான யோகத்தில் பகவான் உடைக்கிறான். நம்ம இதை நான் உயர்வாக எடுத்து பேசுறதுனால இந்த ஒரு டாப்பிக்கு நம்ம ரகசியம் இதை பெருசாக உடைக்கிறோம், பெரிய விஷயம்னு சொல்கிறோம் நினைக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா 740 ஸ்லோகமும் ரகசியங்கள் நிறைஞ்சது தான், பெரிய விஷயங்களை உள்ளடக்கியது தான். நமக்கு ஒன்றும் தெரியலன்னு ஒன்றா சொல்லாமே தவிர பகவானே குருவாக இருந்தால் கண்டிப்பாக தெரிய வைப்பான். அப்போ மனசு நண்பனாயிடுச்சுன்னு சொன்னான் ஒருத்தனுக்கு, இந்த உலகம் முழுவதும் எதிரியாகட்டுமே, நீ கவலையப்பட மாட்டேன். ஏன்னா மனசு அனுகூலமாயிடுச்சு. உனக்கு மனசில் விகாரம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் உலகத்தில் எல்லாருமே அனுகூலமாக இருக்கட்டும், உன் அதிகாரம் எங்கே வேணாலும் செல்லுபடி ஆகட்டுமே. நீ சொன்னால் ஒருத்தன் கேட்குறான், உடனே ஏய் அப்படின்னு முறைச்சா அவனுக்கு வாய மூடுறான். ஆனால் உனக்கு பயந்துன்னு வாய மூடுவான். ஆனால் அவனை பார்த்து உனக்கு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அப்போதைக்கு பயந்து போயிட்டான், பின்னாடி எதாவது பண்ணிவிடுவானோ அப்படின்னு பயம் இருக்கும். ஏன்னா மனசு அனுகூலமாக இல்லை. ஆனால் யாருடைய உதவியும் எதிர்பார்க்கல, யாரையும் நீ அதிகாரம் பண்ணல, யாராலையும் ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஆனால் மனசால் உனக்கு ஆக வேண்டியது இருக்குன்னு மனசை வந்து கற்பனையில் உனக்குள்ளே ஒரு வாழ்க்கை வாழற அப்படின்னு சொன்னால், அதான் சொல்கிறேன், பைத்தியம்னு சொல்லுவாங்க. சித்தர்கள்லாம் பித்தர்கள் போல் இருப்பாங்கன்னு. உண்மைதான், சித்தர்கள்லாம் பித்தர் மாதிரி இருக்காங்கன்னா அவங்க மனோ வாழ்க்கையில் வாழறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பகவானே தங்க கூட இருக்கிறதாக, பகவானோட பேசுறதா பழகிறதா அப்படின்னு பகவானோட தனியாக பார்த்தா பகவானோட பேசுவாங்க. கடலில் போனால் பீச்சாண்ட போனால் கை காட்டி அப்படி பேசின்னு இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி. அது கையாடு இங்கே வா அப்படின்னு ஏன் பெரியாழ்வார் இருக்கார் இல்லையா, பெரியாழ்வார் வந்து யசோத பாவத்தில் இருந்து கொண்டு கிருஷ்ணனை வந்து நம்ம பார்த்தா அங்கே சில பேர் பார்த்தாங்கன்னா என்னென்னா பெரியாழ்வார் என்ன கூப்பிட்றாரு அப்படின்னு. பெரியாழ்வார் பெற்ற எடுத்த பெண் பிள்ளை யாருன்னா ஆண்டாள் வந்து கிருஷ்ணனை மணாளனாக தியானித்தாள். ஆனால் பெரியாழ்வார் என்னென்னா யசோதியாக பாவத்தில் இருந்து கொண்டு வாத்சல்ய பார்த்து கிருஷ்ணனுடைய பிள்ளையாக நினச்சேன். உடனே பெரியாழ்வார் திட்டுவார், ஏய் இங்கே தான் நைட்டில் தான் வளர்த்துன்னு இருக்கேன், வா இங்கே போய் கரெக்டாக டைம் ஆகுதில்ல, தூங்காமல் இன்னும் வளர்த்துன்னு இருக்கேன், அங்கே இங்கே லூட்டி அடிச்சுன்னு இருக்கேன், விளையாடுனது போதும் போ அப்படின்னு பெரியாழ்வார் என்ன பண்ணாராம், கிருஷ்ணனை 2 அடி போட்டு போய் படுகை போகிறான் பெரியாழ்வார். இதுனா கற்பனை தானே, நம்மளுக்கு கற்பனை. ஆனால் அவருக்கு பகவான் தெரியுறாரு, பகவான் வர்றது போகிறது அவர் கண்ணுக்கு தெரியுது. ஒரு தடவை என்னென்னா பிரகலாதன் பார்த்தா கொஞ்சம் சிந்தா சபல சேதனகா, சிந்தனையினால் சபல சேதனகா யாருன்னா வைகுண்ட சிந்தா சபல சேதனகா.
வைகுண்டவாசியாகிய கிருஷ்ணனிடத்தில் மனசை பறி கொடுத்துட்டு அந்த பகவானை தியானம் பண்ணுறதுக்கு பகவான் வரது போகிறது, கிருஷ்ணன் வரதாகவும் போகிறதாகவும் இவன் கற்பனை பண்ணிக்கிறான் ஃபஸ்ட்டு. அந்த கற்பனை தான் கடைசியில் என்ன உண்மையாகவே பகவான் வர ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் தூணப்பழதுன்னு கூட பகவான் வந்துட்டான் இல்லையா. அது ஆரம்பத்தில் கற்பனையாக தான் ஆரம்பிச்சது. சிந்தானா சிந்தனையில் தான் ஆரம்பிச்சது, கற்பனையாக தான் வளர்ந்தது அந்த பிரகலாதனுடைய பக்தி. அது பின்னாடி என்னென்னா ஸ்மரண பக்திக்கு எடுத்துக்காட்டாக பிரகலாதனுடைய பக்தியை சொல்கிறோம். இது பெரிய டாபிக். இது இப்போ நான் சொல்கிறது அதாவது மனசு தான் நண்பன், மனசு தான் இப்போ நான் ஸ்லோகத்தோடு சொல்ல வரல. ஸ்லோகம் பாண்டித்யம் முக்கியம் இல்லை, அது உள்ள ஆழ்ந்த அர்த்தம் தான் முக்கியம். குருநாதர் சொல்லியிருக்காரு, குருநாதர் யார்? ஜெகத்குருவாகிய கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ண பிரபு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போ அது பெரிய உபதேசம் தான். அதை வச்சு நிறைய மகான்கள் வியாக்கியானம் பண்ணுறாங்க, பல வியாக்கியானங்கள். அந்த பகவத்கீதை சரியில்லை, இந்த பகவத்கீதை சரியில்லை, நிறைய வியாக்கியானம் பண்ணுறாங்க. ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நான் டைரெக்டாக கிருஷ்ணனுடைய விஷயத்துக்கு வரேன். கிருஷ்ணன் நான் சொன்ன நண்பன், மனசு தான் நண்பன். எப்படி நண்பனாக இருக்குதான் பிரகலாதனுக்கு எப்படி நண்பனாக இருந்தது மனசு? அப்போ மனசுனால பகவானை தியானம் பண்ணி சத்தியம் பரன் தீமகி, அந்த தியானத்தில் மனசில் பகவான் நிற்கணும். ஆனால் உலக விஷயத்தில் தான் ருச்சி நம்ம மனசானது நிலைக்குதே தவிர பகவத் விஷயத்தில் நிலைக்க மாட்டேங்குது. ஆனால் மனசளவில் வாழ ஆரம்பிச்சிட்டான்னு தெரிஞ்சு நான் மனசை அவன் நண்பனாக்கி கொண்டான்னு சொன்னால், கிருஷ்ண பக்தியில் அவன் உலா விட்டான்னு சொன்னால் பிரகலாத மாதிரி. அப்படின்னா கிருஷ்ணன் வரது போகிறது அவனுக்கு ஏன் தெரியாமல் போச்சு? தாராளமாக தெரியும். அப்போ சாப்பிடும்போது கிருஷ்ணா சாப்பிடு, கிருஷ்ணா ஏன் பட்னியாக இருக்க, ஏன் எங்களை சரியாக பேச மாட்டேற, முகத்தை தூக்கி வச்சிருப்பத்தியா? ஆமாம், ரொம்ப கோவம் உனக்கு தெரியுமா? ஆனால் ராதை கொடுத்தா மட்டும் நல்லா சாப்பிடுவேன். ராதை ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவேன், நாங்களாம் ஊட்டி விட்டால் சாப்பிட மாட்டோம்ல, நான்லாம் உன் பக்தன் இல்லையா அப்படின்னு பிரகலாதங்க சொல்கிறான்னு வச்சிங்களேன். அப்போ அந்த ராதை நினச்சான்னா, ராதை பேரை சொன்னியா நீ, ராதை பேரை சொன்னியா, சரி நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதன் ராதையாக நினச்சி ராதையை ஊட்டி விடுற மாதிரி கிருஷ்ணன் சாப்பிடுவான். அப்போ அந்த லலிதா, விஷாகா, செண்பகலதா அவங்களாம் நினைக்கும் போது பத்தியா அந்த பெண்களோட தானே நீ கூத்தடிப்ப, எங்கெல்லாம் வரமாட்டல, எங்களை போக மாட்டல, எங்களை பேச மாட்டல அப்படின்னு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பக்தர்கள்லாம் ஒரு தனி உலகத்தில் வாழ்வாங்க. இன்னொன்று தியாகராஜ சுவாமிகள் ராமரிடத்தில் பார்த்தா கோச்சிப்பார் அடிக்கடி. கோச்சினா ஆமாம் நீ எப்போ முகத்தை தூக்கி வச்சுன்னு இருப்பேன், எங்களை சரியாகவே பேச மாட்டேன் நீ. ஆமாம் நீ பூ போட்டால் அப்படியே கீழே விழும். அந்த பூ அவர் அலங்காரம் பண்ணும்போது ராமருடைய விக்கிரகம், சின்ன விக்கிரகம் தான் அவர் தியாகராஜ சுவாமிகள். அவர் என்ன பண்ண, ராமருக்கு பூ போட்டாருன்னா டக்குன்னு கீழே வந்துச்சுன்னா, என்ன இவ்வளோ கோவம் உனக்கு, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், எதுக்காக நீ பூ வச்சுக்க மாட்டேற நீ அப்படின்னு சொல்லிட்டு பூ மறுபடியும் வைப்பார். திரும்பி கீழே வந்ததுதான் உனக்கு இல்லை உனக்கு ஒரு ஓஹோ நான் கீர்த்தனை பண்ணலன்றதுக்காக நீ கோச்சிக்கிட்டியா, சரி நான் உனக்காக ஒரு கீர்த்தனை பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு கீர்த்தனை பாடுவாராம். அந்த கீர்த்தனை பண்ணோடனே பகவான் சந்தோஷமாக இருப்பாராம். அப்புறம் நான் பூ வச்சோடனே டக்குன்னு அதை ஏற்றுப்பாரான் பகவான். அவருக்கு என்னென்னா பகமாலையை சூடினா தான் அந்த பூமாலையை ஏற்றுப்பாரான். தியாகராஜ சுவாமிகள் பகமாலையை சொன்னான்னா பூமாலையை ஏற்றுப்பாரான். அதனால் தியாகராஜ சுவாமி அப்படி கற்பனையிலே அந்த விக்கிரகத்தை பார்த்து அது விக்கிரகமாக நினைக்க மாட்டாங்க. ராமராக தியானம் பண்ணி அந்த ராமரை பற்றி பேசினு ராமரை பற்றி கற்பனையில் அப்படியே அவங்க வாழ்வாங்க. அப்படி வாழும்போது அவங்க என்ன சொன்னாங்க, அந்த ராமரோடய வாழ்வாங்க. அவங்க 96 கோடி நாம ஜபிச்ச பிறகு தான் ராமரை பார்த்தாரும் கிடையாது. அதுக்கு முன்னாடி மனசில் பார்த்துருந்தார் அவர் ராமரை. எப்படி துருவன் 5 மாதம் பொறுத்து பகவான் கருட வாகனத்தில் வந்த பிறகு தான் பார்க்கல, அதுக்கு முன்னாடி ஹிருதயத்தில் பார்த்துன்னு இருந்தான் அவன். நாரதர் என்னன்னா மறுஜென்மா எடுத்து நாரதராக வந்த பிறகு தான் பகவான் தேவதத்தாம் இமாமினன் பகவான் பிரத்யக்ஷமான இல்லை அதுக்கு முன்னாடி தியாயதா சரணாம்பூஜம் பாவ நிர்ஜித ஹிருதயத்திலே பாவத்தினால பகவானை பார்த்துன்னு இருந்தான். பகவான் ஹிருதயத்தில் காட்சி கொடுத்தார், ஏற்கனவே காட்சி கொடுத்துட்றாரு. அப்போ நாரதரா யார் வேலைக்காரனுடைய பிள்ளையாக இருக்கும்போதே தியானம் பண்ணும்போதே நிர்மணிச்ச அரண்ய மனுஷ நடமாட்டம் இல்லாத அரண்யத்தில் தியானம் பண்ணும்போதே பகவான் காட்சி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நாரதரா வந்த பிறகு நல்லா ஆகு தெய்வமே சீக்கிரம் தர்ஷனம் வியாதி சேதசி கூப்பிட்டவன் போல் அடிக்கடி தர்ஷனம் கொடுக்குறேன். அதான் அதுக்கு முன்னாடி மனசில் பார்த்துன்னு இருக்காங்க. அவங்க ஒன்றும் புதுசாக ஒன்றும் பார்க்கல. நாரதருக்கும் இந்த அனுபவம் தான், பிரகலாதனுக்கும் இந்த அனுபவம் தான், தியாகராஜ சுவாமிகளுக்கெல்லாம் இந்த அனுபவம் தான். அப்போ நம்மளுக்குள்ளே இந்த மனசளவில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது பற்றியா, அதை ஜெயிக்க முடியாது. மனசளவில் தான் நிறைய பேர் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. தெரியல, மனசளவில் வாழ தெரியல. உடலளவில் உலகத்தில் குடும்பத்தோடு வாழறாங்களே தவிர, குடும்பத்தில் பார்த்தா ஒருத்தர் பயமாக இருக்குது, ஒருத்தர் முகத்தை தூக்கி வச்சுருக்காங்க. குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே போனோன்னாவே பயப்படுறாங்க. இன்றைக்கி என்ன பிரச்சனை வருமோ, இன்றைக்கி என்ன சண்டை வருமோ,
இல்லை ஏதாவது நம்மளுக்கு பாரத்தை தலைமையில் தூக்கி போடுவாங்களா, இந்த செலவு அந்த செலவுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாரத்தை தலைமையில் தூக்கி போடுவாங்களா அப்படின்னு பயந்துக்கினே உள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே வேலையை விட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன ப்ரெஷர் வருமோ, என்ன டென்ஷன் ஆகுமோ அப்படின்னும் போது வரும்போது ஒருத்தருக்குள்ளே குடும்பத்தில் ஒத்துமை இல்லைன்னு. ஏன்னா மனசில் இவன் அனுகூலம் இல்லை, மனசில் இந்த கற்பனை வாழ்க்கை அவன் வாழ்ந்து பழகலை. அப்போ மனசளவில் கற்பனை வாழ்க்கை வாழணும். கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி அழகான ஒரு பெண்ணை நினச்சிக்கிறான், அதே அனுகூலமான பெண்ணாகவும் நினச்சிக்கிறான். அப்படின்னும் போது சந்தோஷமாக இருக்கிறான்னு சொல்கிறான். இது மாதிரி இது என்னென்னா இதுதான் என்னென்னா, சரியான என்னடா வாழ்க்கை வாழற நீ, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன வேணால் மனசை கலைச்சி விட்டு அப்போ அந்த ஒரு சொர்க்கமாக ஒரு சாஃப்டான ஒரு மைண்டோடு வாழ்வான். அதுவும் கல்யாணம் ஆன பிறகு அவன் விகாரமாக அவன் நல்லா ரஃப் அண்ட் டஃப் ஆகிடுவான். அது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சாஃப்டாக இருப்பான், ரொம்ப மிருதுவாக பேசுவான், ஜாலியாக இருக்கான். அவனுக்கு அனுகூலமாக எல்லாமே அனுகூலமாக எடுத்துக்கொள்வதால் அவன் வாழ்க்கையும் அனுகூலமாக நல்லா தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு எல்லாமே மாறிடும். அவன் ரஃப் அண்ட் டஃபாக மாறிடுவான், ரவுடியாக கூட மாறிடுவான். அவன் திருடுறவனாக பொய் சொல்கிறவனாக, ஏன்னா குடும்பத்தை காப்பாற்றணுமே. ஆமாம், அதில் நல்லா சில ஏமாற்று வேலைலாம் பண்ணால் தான் ஆஃபீஸில் சில ஏமாற்று வேலைலாம் பண்ணுறான். ஏன்னா இதெல்லாம் படத்துலேயே போட்டு காமிக்கிறாங்களே, என்ன இது மாதிரி நம்ம ஏமாற்று வேலை பண்ணால் தான் குடும்பத்தை ரட்சிக்க முடியும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும், பணம் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு காப்படம் கள்ளம் எல்லாமே வந்துடுச்சு. கள்ளம் காப்படத்தோடு பழக ஆரம்பிச்சிட்டான். உலகத்தில் பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுறான், காப்படத்தோடு நடக்கிறான். எல்லாமே பாபத்திரவியோப ஜீவினாம். கலியுகத்தில் அப்படி தான் திரவியங்கள்லாம் நிறைய பாவம் கலக்கப்பட்டதாக தான் சம்பாதிக்கிற நிலையில் ஏற்பட்டுச்சு மக்களுக்குன்னா. அப்புறமா அவன் ரஃப் அண்ட் டஃபாக தான் மாறிடும், ஏன்னா குடும்பத்துக்காக. ஆனால் உண்மையிலேயே குடும்பம் அனுகூலமாக இருக்க இல்லையோ, உன் மனசு அனுகூலம் இல்லாததுனால குடும்பத்தில் எல்லாமே அனுகூலம் இல்லாததாக தான் தோணும். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம நினைவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அமையும். மனம் போல மாங்கல்யம் சொல்கிறாங்க இல்லையா, அது போல் மனம் போல் வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மனசை வசப்படுத்தி நம்ம அனுகூலமாக்கிட்டோம்னு சொன்னால் மற்றவங்களாம் தன்னாலே நமக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா மற்றவங்கள டிபெண்ட் பண்ணாமல், அதுதான் 24 குருக்களில் ஒரு குரு, அதுவும் தத்தாத்திரேய சொன்னது தான். தத்தாத்திரேய யார்? பகவான் தானே, அவரு நம்மளுக்கு குரு தானே. அப்படின்னும் போது பகவானே குருன்னு சொல்லும்போது அவர் குரு தானே. அப்போ எது மகாராஜன் சொல்கிறாரு, ஆகாசத்தில் பார்த்தா நட்சத்திரங்கள் இருக்குது, சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்குது. பெரிய குடும்பஸ்தான் ஆகாசம். நிறைய நட்சத்திரங்கள்லாம் பொத்துக்குன்னு அப்படியே வரும். நட்சத்திரம் பார்த்தா அப்படி நல்லா பார்த்தா கிராமங்களில் போனால் நல்லா பொத்துக்குன்னு அப்படியே பார்த்தா அந்த மினுக்கும் ஜில்னு நிறைய நட்சத்திரங்கள் பார்த்தா பொடிசாக இருக்கும். நிறைய நட்சத்திரம் பார்த்தா அவ்வளோ நட்சத்திரம், அவ்வளவு பெரிய குடும்பஸ்தான் ஆகாசம். ஆனால் ஆகாசம் இல்லைன்னா எத்தனை நட்சத்திரங்கள் கிடையாது. ஆனால் ஆகாசத்தை அண்டி தான் இவ்வளோ பெரிய குடும்பஸ்தன். இவ்வளோ நட்சத்திரங்கள், சந்திரன் சூரியன் எல்லாமே இருக்குது, நிறைய எல்லா கிரகங்களும் இருக்குது, எல்லா நட்சத்திரங்களும் இருக்கும். ஆனால் ஆகாசம் எதை அண்டி இருக்குன்னா, ஆகாசம் எதையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, ஆனால் ஆகாசத்தை டிபெண்ட் பண்ணி தான் இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி நம்ம எதிர்பார்த்துன்னு தான் நம்ம எல்லாமே, மற்றவங்களாம் நம்மளை எதிர்பார்த்துன்னு இருக்கமே தவிர நம்ம யாரையும் எதிர்பார்த்துக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி, யாரையும் கையேந்தி நம்ம யாரையும் எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு குருவான். அது ஆகாசம் ஒரு குருவான். அப்படின்னா நம்ம உலகத்தில் யாரையும் டிபெண்ட் பண்ணிடக்கூடாது. என்னென்னா அப்போ மனசு அனுகூலமாக இல்லைன்னா கண்டிப்பாக எல்லோரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். உலகத்தில் அவங்களால யாரையும் பகச்சிக்க முடியாது. ஏன்னா ஒரு டைமில் அவங்களாலேயே நமக்கு ஆக வேண்டியிருக்கும், ஒரு டைமில் இவங்களால ஆக வேண்டியிருக்கும். அப்படின்னா எல்லாரோடவும் என்ன பண்ணுவோம், பொய்யாக நட்புறவு பாராட்டின்னு பழகி தான் ஆகணும், வேஷம் போட்டு தான் ஆகணும். ஆனால் உண்மையாலுமே இவன் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டான்னு சொன்னால் யாருக்கும் அடிபணிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இவன் நினச்சா எல்லாமே நடக்கும். மனசை ஒருத்தன் வசப்படுத்திட்டானா அப்போ அந்த கற்பனை வாழ்க்கை வாழ தெரியாததுனால்தான் பௌதிக வாழ்க்கையில் இப்படி அடிபடுறதுக்கு காரணம். கற்பனையினால் மனசை வசப்படுத்தி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அனுகூலமான மனைவி இல்லை அனுகூலமான ஃப்ரெண்டு, அவங்க ஃப்ரெண்டுகளும் ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறோம். அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், டூர் பிளேஸ்லாம் போகிறோம், பார்க்காத இடத்துலாம் பார்க்குறோம். இப்போ அமெரிக்காவில் நினைக்கிறோம், அமெரிக்கா போகலாம், ஃப்ரெண்ட்ஷிப்போடு ஜாலியாக இருக்கலாம், ஜாலியாக கூத்தடிக்கலாம், நல்லா டான்ஸ் ஆடலாம், ஆடி பாடி கொண்டாடலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு கற்பனை.
இப்போ இது தெய்வீகம் இல்லாமல் பௌதிகமாக கூட இருக்கலாம். பௌதிகமாக இருந்தால் கூட மனசு அனுகூலமாக இருக்குது இல்லையா? அப்போ அனுகூலமாக இருக்கலாம். அதை விட பகவானையே வசப்படுத்துறது. சர்வலோகத்தையும் படைத்து காத்து அழிக்கக்கூடியவனாம நீ, அப்போ நீ எனக்கு வசமாறு அப்படின்னா அவன் வசமாகறான்றது ஒரு கற்பனை இல்லை. வசமாகறான்னா உண்மையிலே வசமாயிடுவான். இந்த பாவம் தான் பக்தின்னு பேர். பாவம் தான். ஆனால் மனசளவில் வாழக்கூடிய இந்த மன கற்பனையினால் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குது பற்றி இந்த பாவம் தான். ஆனால் இந்த பாவத்தில் வாழ தெரியாதனால தான் பௌதிகத்தில் மாட்டின்னு முடிக்கிறோம். பாவத்தில் வாழ கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பணம் இருந்தால் வச்சு நீ கோடீஸ்வரனா இரு, நீ பிச்சைக்காரனா இரு, அதை பற்றி கவலையே இல்லை. பணம் இருந்தால் தான் நீ வாழ்வேன்னா அப்போ போயிடுச்சு. உன் மனசு என்னன்னா உன் மனசு உனக்கு அனுகூலம் இல்லை, நண்பனாக இல்லை, இப்போ எதிரியாக மாறிடுச்சு. எப்போ பணத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கியோ, மனைவி டிபெண்ட் பண்ணியிருக்கியோ, குடும்பத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கியோ, அரசியலில் டிபெண்ட் பண்ணியிருக்கியோ, இல்லை ஒரு சினிமா இதில் நடிகரில் பார்த்து டிபெண்ட் பண்ணியிருக்கியோ, இவர் பெரிய ஹீரோ, அவர் பெரிய ஹீரோ, இவங்க பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இல்லை யூடியூப்போ இல்லை ஃபோனு எதையோ ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்கிறியோ அப்போல்லாம் உன் மனசு எதிரியாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் இவைகள் எதுவுமே வேணாம். மனசில் என்னென்னா அருமையான ஒரு விஷயத்தை, அனுகூலமான விஷயத்தை நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா இப்போ மனசு உங்களுக்கு நண்பனாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. பெரிய சாப்டர் இது, நல்ல அருமையான விஷயம், பெரிய ரகசியம்தான் பகவான் சொல்கிறார். அந்த 6வது அத்தியாயத்தில் அந்த மனசை பற்றி மட்டும் ஒரு 4 ஸ்லோகங்கள் தொடர்ந்து வருது. அதை நீங்கள் படித்து பாருங்கள் தெரியும். மனசு ஒருத்தனுக்கு அனுகூலம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் யார் உங்களுக்கு என்ன சொன்னாங்க, திட்டினாங்களா, இது பண்ணாங்களா, அவமதிக்கிறாங்களா, அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணவே மாட்டீங்க. அப்போது கற்பனை தான். என்ன கற்பனை தான் படம் பழகி தெரியல. நல்லா சம்பாதிச்சு ஜாலியாக சொத்து சுகத்தோடு வாழுது, ப்ராக்டிக்கலாக வாழுது எப்படி இருக்குது, கற்பனை வாழ்க்கை வாழுது எப்படி இருக்குது. கற்பனை வாழ்க்கையில் என்ன, கற்பனை வாழ்க்கை வாழ தெரியாதனால தான் நீ பௌதிகத்தில் நல்லா ப்ராக்டிக்கலாக வாழன்ற பேரில் மனசை எதிரியாக்கி கொண்டு உனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிற. ஏதோ ஒரு குறையாக இருக்குது, அங்கே இங்கேன்னு அலைஞ்சுன்னு இருக்கிறேன். அப்போது மனசு அனுகூலம் ஆகணும். மனசு அனுகூலம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் மனசு எப்படி அனுகூலமாகணும்னா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை, எல்லாருக்கும் எல்லாத்த விட பிடிச்சமான விஷயம்னா கிருஷ்ண பக்தி, ராம பக்தி தான். இப்போ ராமர் இருக்கார், ஒரு விஷயம் சும்மா தியானம் பண்ணுவோம். ராமருடைய சேவகனா நம்ம ஆஞ்சநேயர் மாதிரி வர முடியாது. ஆஞ்சநேயரை நம்மளை தியானிச்சிக்கலாமே, தப்பு இல்லையே. நம்ம ஆஞ்சநேயர் ராமருடைய ஆலிங்கன பாக்கியத்தை பெறுறாரு ஆஞ்சநேய சுவாமி. அதை நாம தான் அந்த ஆஞ்சநேயராக இருக்கிறோம்னு வச்சிங்களேன். அவர் ராமன் நம்மளை கட்டி பிடிச்சிக்கிறாரா? ஆமாம், ராமர் நம்மளை கட்டி பிடிச்சார். சர்வஸ்வம் பகவான் மொத்தமாக நம்ம இடத்துல ஒப்படைக்கிறாராம். நீ அனுமதிச்சா மற்றவங்களுக்கு நான் கிடைப்பேன், நீ அனுமதிக்கலாம் நான் யாரும் கிடைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆஞ்சநேயர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஆஞ்சநேயர் கைக்குள்ளே ராமர் அகப்பட்டுக்கிட்டார், கைக்குள்ளே அடங்கிட்டார். அப்படின்னா ராமர் ஆஞ்சநேயர் கையெழுத்தாருன்னா ராமர் நம்மளுக்கு கிடைப்பார். அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னா நாம் அந்த ஆஞ்சநேயரை ஏன் மாறக்கூடாது? நல்லா புரிஞ்சிடணும். ஆஞ்சநேயராக மாறினா வேஷத்தினால இல்லை, மனசால் அப்படியேப்பட்ட ஒரு திவ்ய சேவகனாக நம்ம அங்கே மாறிட்டோம்னா. இப்போ யசோதியாக மாறலையா பெரிய ஆழ்வார்? கிருஷ்ணனை வசப்படுத்திட்டாரு. கிருஷ்ணரே கடைசியில் மாப்பிள்ளையாக வந்துட்டார். கிருஷ்ணரே அந்த ஆண்டாள் நாச்சியார் அந்தம்மா பகவானை கல்யாணம் பண்ணி போயிட்டாங்களே, பகவானை நேரில் தரிசனம் பண்ணிட்டாரு. பாவம் தானே பக்தி. மனசு கற்பனை தான். ஆனால் மனக்கற்பனையில் வாழ தெரியாதவங்க உடலளவில் வாழக்கூடிய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் இருக்கும். மனக்கற்பனையில் வாழ தெரிஞ்சுக்கிங்க. உடலளவில் பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் உடலளவில் வயோதிகளாக இருந்தாலும் இளமையாகவே இருப்பீங்க. மனசில் வாழ தெரிஞ்சுக்கிட்டா. மனசு தான் புஷ்டி, மனசு தான் சந்தோஷம், மனசு தான் நண்பன், மனசு தான் தெய்வம், மனசு தான் கிருஷ்ணன், மனசு தான் ராமன். நல்லா புரிஞ்சுங்க. மனசு தான் பாகவதர்கள், மனசு தான் பக்த சங்கம். நமக்கு பெரிய சங்கம் என்னென்னா மனசோடு ஏற்படக்கூடிய சங்கம் தான். ஆனால் பெரிய சங்கம் நாம் நல்லா புரிஞ்சுங்க. மாயில் உழக்கூடியவங்களுக்கு இது பெரிய எதிரி. மனசு தான் மாயை. மாயில் உழலாதவங்களுக்கு, மனசு அனுகூலமாக்கணுங்களுக்கு மனசு தான் பெரிய ஒரு டானிக். மனசோட சங்கம் கொள். எப்படியாப்பட்ட சங்கம்னா பகவத் விஷயமான சங்கம் கொள். மனசில் நல்ல விஷயங்களை தியானம் பண்ணு. மனசு இஷ்டப்படி புத்தி போகக்கூடாது, புத்தி இஷ்டப்படி மனசு வரணும். அப்போ அது ஆத்மாவுக்கு வசப்பட்டு இருந்தால் தானே முடியும், பரமாத்மாவுக்கு வசப்பட்டு இருந்தால் தானே முடியும்.
கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. அப்போ மனசளவில் தியானம் பண்ணும்போது நீங்கள் வெளியில் இதை என்னென்னா வெளியில் பிரயோகம் பண்ணணும்னு நினச்சா ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. மனசளவில் நீங்கள் அனுகூலமாக இருக்கிற மாதிரி வெளியில் அனுகூலமாக எதிர்பார்க்காதீங்க, நடக்காது. மனசளவில் அனுகூலமாகவே எல்லாத்தையும் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு வாழ்க்கையே ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் என்னன்னா இது பொய்யோன்ற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் தோன்றுச்சுன்னா கூட அந்த மனசளவில் அனுபவிக்கிற சுகமானது கெட்டு போயிடும். மனசளவில் நீங்கள் கற்பனையினால் ஒரு சௌக்கியத்தை அனுபவிக்கிறேன்னு சொன்னால் மனசளவில், நான் சொல்கிற உடலளவு கிடையாது, உடலளவில் வரவே கூடாது, இறங்கவே கூடாது. மனசளவுனா உடலை விட இந்திரியங்களை விட உடலை விட இந்திரியங்கள் மேலானது, இந்திரியங்களை விட மனசு மேலானது, மனசை விட புத்தி மேலானது. அப்போ மனசளவில் போயிட்ட பிறகு உடல் அளவில் இறங்கவே கூடாது. மனசுலேயே அந்த உடல் தியானம் பண்ணிக்கிட்டு அவர்களோட சௌக்கியமாக இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது மனசை விட்டு கீழே இறங்கவே கூடாது. உடலில் அதை செயல்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டோம்னு சொன்னால் அந்த சௌக்கியம் இது ரொம்ப ரொம்ப டெக்னிக்காக ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயத்து. இது பகவானே குருவாக இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும். அவர்களுடைய வாழ்க்கை சேமமாக இருக்கும், யாரையும் அண்டி இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி வாழறாங்கன்னா அவங்க பார்த்து இளமையாக சந்தோஷமாக வாழ்வாங்க. இது பகவானே குருவாக இருந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா பகவான் தான் பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில் சொல்கிறான், மனசு நண்பனாக இருந்தால் எப்படிலாம் நடக்கும், எப்படி வாழணும்னா சர்வகர்மாணி மனசா சந்நியாசஸ்தே சுகம் வசி அப்படின்னா, மனசால் மற்றதெல்லாம் தூக்கி போட்டு சுகமாக வசினா சுகமான விஷயங்களை தியானம் பண்ணி வசினேன். நவத்வாரி புரிய தேகி நைவ குருவன கால, உடல் அளவில் 9 துவாரங்களும் இந்த உடல் அளவில் நீ செய்ய போனாவோ செய்ய காரணமாக அதனால் ப்ராக்டிக்கலாக அந்த உடல் அளவில் இறங்காமல் அது காரணமும் கிடையாது, செயல்படுறது அது செயல்படுறதுக்கு காரணமாக நீ அமைஞ்சிடாத. அப்படின்னா அந்த உடல் நிலையில் இறங்கிடாத. அப்போ சுகம் வசி சர்வகர்மணி மனசை சன்னிச்சு, மனசால் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுது, இந்த உடல் நான் இல்லை அப்படின்னு சொல்லி மனசால் நீ என்ன பண்ணுற, உன்னத ஸ்திதிக்கு வா, சுகம் வசி, சுகமான விஷயங்களை தியானம் பண்ணு, அனுகூலமான விஷயம் தியானம் பண்ணு எப்படின்னு பகவான் சொல்லி கொடுக்குறான். இதெல்லாம் 5வது அத்தியாயத்தில் வருது இந்த ஸ்லோகம். சர்வகர்மாணி மனசை, எல்லா செயல்களையும் வெளிப்புறமாக தூக்கி போடு. உனக்கு இந்த பொறுப்புகள்லாம் கிடையாது, இந்த செயல்கள்லாம் கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி போடு. முதல்ல உன் பொறுப்பில் நீ சுகவாசி, சந்தோஷமாக இருக்கிற, ஜாலியாக என்ஜாய் பண்ணுற, எல்லாமே அனுகூலமாக இருக்குது, உனக்கு வாழ்க்கையே ஜாலியாக இருக்கிற, இப்போ சந்தோஷமாக எல்லாமே உனக்கு எல்லாம், நீ பெரிய கோடீஸ்வரன், உனக்கு அனுகூலமான மனைவி இருக்கா, அனுகூலமான நண்பர்கள், உனக்கு எல்லாமே பகவானே உனக்கு அனுகூலமாக, பகவானே உங்களுக்கு சேகன் கொடுத்துட்டு போகிறான், உங்களோட நல்ல தோல்மல் கைப்படுன்னு பேசுகிறான், எல்லாமே அனுகூலமாக நினச்சி பாருங்கள். நீங்கள் ஒரு நிமிஷம் இது சில பேருக்கு இந்த டாபிக் புரியுமா இல்லை பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரில, அதே சமயம் புரியுமா புரியாதான்னு தெரில. புரிஞ்சுக்கிட்டால் பிடிக்கும், புரியலைன்னா பிடிக்காது. இது கண்டிப்பாக இந்த டாப்பிக்கு. ஆனால் இது எங்கே கொண்டு போய் விட்டோம்னா பகவானுடைய கோலோக பிருந்தாவனத்தில் வைகுண்டத்தில் கொண்டு போய் உங்களை விட்டு விட்டுட்டோம். மனசுக்குள்ளே சுற்றமாக இருக்கிறது தான் இந்த ஜீவாத்மா. அப்போது அந்த ஜீவாத்மா இந்த மனசுன்ற தேரில் உங்களை இந்த ஜீவாத்மா உட்கார வச்சு அழகாக கொண்டு போய் கிருஷ்ணனிடத்தில் கொண்டு போய் விட்டுட்டோம் உங்களை அழகாக. இதில் கையால் தெரிஞ்சுக்கணும். அப்போ மனசளவு தான், மனசு தான் மெயினா? ஆமாம், மனசு தான் மெயின். மனசை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோம்னா சூப்பராக வாழலாம். மனசு தான் பெரிய தெய்வம். மனசளவில் கற்பனை தான், பாவம் தான் நம்மளுக்கு பக்தி உண்டாகும், மேலும் மேலும் பக்தி உண்டாகும். ஆனால் என்னென்னா ஒரே விஷயத்தில் ஈடுபடணும். மனசு ரொம்ப அலைப்பாயும், நல்ல விஷயமா இருக்கணும், அனுகூலமாக, நல்லா புரிஞ்சுங்க, நம்மளுக்கு அனுகூலமானதாக இருக்கணும், அதே சமயத்தில் சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், அது துக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடாது, சுகம். அதே சமயத்தில் அதர்மமாக இருக்கக்கூடாது, தர்மமாக இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். 3 விஷயம் மெயின். இந்த மனசளவில் நம்ம கற்பனை பண்ணுறோன்னா சுகம் வசி, சுகமானதாக இருக்கணும், அதே சமயத்தில் தர்மமானதாக இருக்கணும், அதே சமயத்தில் பக்தி உண்டாக்கக்கூடிய கிருஷ்ண இல்லாட்டி ராமன் சம்பந்தமான விஷயமா இருக்கணும். அப்படி நீங்கள் கற்பனை பண்ணுறது உங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ஆனால் ஒரே விஷயமாக இருக்கணும். இந்த 4 கண்டிஷன் ஒரே விஷயமாக இருக்கணும், ராம பக்தியை உடையதாக இருக்கணும், அதே சமயத்தில் தர்மமாக இருக்கணும், ஆனால் சுகத்தை அனுகூலமானதாக இருக்கணும், சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் தியானம் பண்ணுங்கள், வாழ்க்கை சக்ஸஸ். அவ்வளோதான். சத்தியம் பரம் தீமஹி, அவ்வளோதான், வாழ்க்கை சக்ஸஸ். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க மாயையை.
சத்தியமா மனம்தானே மாயை. அதை ஜெயிச்சிட்டிங்களே நீங்கள், மனசு அனுகூலமாயிடுச்சு. இப்போ ஜாலியான ஒரு வாழ்க்கை. அது மனசில் தானே நினைக்கிறோம் இதெல்லாம் பொய்யோ அப்படின்னு நினச்சிட்டாவே அந்த ருச்சி, அந்த சுகம் உனக்கு கிடைக்காது. சுகம் மட்டும் இல்லை, அதில் ருச்சியும் ஏற்படாது. அந்த வாழ்க்கை வாழ நீங்கள் பிரயத்தனம் பண்ண மாட்டீங்க. அந்த மனசளவில் வாழ்கிற வாழ்க்கை நீங்கள் பிரயத்தனம் பண்ண மாட்டீங்க, விழுந்துடுவீங்க. உடலளவில் இதெல்லாம் என்ன மனசு கற்பனை, இதெல்லாம் வேஸ்ட்டு. உடலளவில் வாழலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே இறங்கிடுவீங்க. அப்படின்னு நான் மனசை விட்டு கீழே இறங்கிட்டீங்க. கீழே இறங்கிட்டால் அவ்வளோ 10 பேரோட 15 பேரை அல்லல் பண்ணுங்க, போட்டு படாத பாடுபடுத்திடும் நம்மளை மாயை. மனசு எதிரியாக்கிட்டு உடலளவில் நீங்கள் சந்தோஷம் அனுபவிக்கணும்னு நினச்சா நடக்கவே நடக்காது. மனசை எதிரியாக்கிட்டு உடலளவில் நீங்கள் அனுகூலமாக இருக்கணும், மனைவி அனுகூலமாக இருக்கணும், கணவன் அனுகூலமாக இருக்கணும், நண்பர்கள் அனுகூலமாக இருக்கணும்னு நினச்சா நடக்கவே நடக்காது. ஆனால் மனசை வசப்படுத்திக்கிட்டு உடலளவில் நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க, அவங்களோட இருங்க, அவங்களோட எல்லாம் போங்க, அனுகூலமாக இருக்கா அனுகூலம் எல்லாம் போய்ட்டு. ஆனால் மனசளவில் எல்லாமே அனுகூலமாக இருக்கிறதா நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். சந்தோஷமாக வாழ்ந்து பாருங்கள், சுகமாக வாசம் பண்ணி பாருங்கள். அதை சொல்ல பகவானத்தில் நேரடியாக பகவானோடவே தோல் மேல் கைப்பட பகவானோட பேசுகிறதாக நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்போ மனசு தான் பெரிய நண்பனே. இந்த நண்பனை கோட்டை விட்டதுனால தான் யாரையோ நண்பன் நினச்சி ஏமாந்து போய் எத்தனையோ குருமாரில் போய் ஆசிரிக்கிறோம். அவர் நண்பர்களாக இருப்பாங்க, நண்பர் மாதிரி நம்மளோட இருப்பாங்க. இல்லை நிறைய சத்சங்கன்ற பேரில் சத்சங்கம் சாதுக்கள்லாம் அவங்க நம்மளுக்கு அனுகூலமாக பேசுவாங்க, நம்மளுக்கு விருப்பப்பட்ட கதைகளை பேசுவாங்க, பக்தி பற்றி பேசுவாங்க, நம்மளுக்கு எதிர்பார்க்குறோம். ஆனால் அங்கே அப்படி இல்லையே. நம்ம மனசு மாதிரியே மற்றவங்க இருப்பாங்கன்றது என்ன நிச்சயம்? நம்மளை மாதிரி வரணுன்றது நம்மளுக்கு கண்டிஷன் கிடையாது. அப்போ அவங்க என்னென்னா நம்மளுக்கு அனுகூலமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் மனசு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்கும். இப்போ மனசில் ஒருத்தன் நீங்கள் சிருஷ்டி பண்ணிக்கிற ஒரு நண்பன், ஒரு சத்சங்கம் உங்களுக்கு கிடச்சிச்சு. அவர் பேர் ஏதோ ஒரு பேர் வச்சிங்க, ஒரு குமார்னு ஒரு பேர் வச்சுங்க, இல்லை ரமேஷ்னு ஒரு பேர் வச்சுங்க. அந்த நண்பரோட பேசுகிறீங்க. அவரும் ஃபுல்லாக பகவத் விஷயமாக பேசுகிறாரு, நீங்களும் பகவத் விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயமாகவே பேசுகிறாரு. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்னென்னா என்றைக்குமே போகாது. உங்கள் மனசு என்றைக்கு அழியுமோ அப்போ தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அழியும். உங்கள் மனசில் ஒரு இப்போ ஒரு அனுகூலமான பத்தினி அப்படி அவங்களோட வாழறீங்கன்னு சொன்னால் அந்த பெண் எப்போ அழிவான்னு சொன்னால் உங்கள் மனசு என்றைக்கு அழியுமோ அப்போ தான் அவளும் ஒன்று விட்டு போவான். அப்போ மனசளவில் என்னென்னா நீங்கள் உடலளவு வயோதிகம் அடைந்தாலும் அந்த மனசளவில் வாழக்கூடிய உங்களுடைய காதலியானவள் இளமையாகவே இருப்பாள். அதே சமயத்தில் உடல் சளவில் நீங்கள் வயோதிக நிலை அடைந்தாலும் உங்களுடைய நண்பன் உங்களுக்கு பக்தி விஷயங்கள் நிறைய பொழிந்து கொண்டே இருப்பார். நீங்கள் சத்சங்கத்தை தேடி வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை, குருவை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. மனசே சிறந்த குரு, மனசே பகவான். கிருஷ்ணன் மனசுக்குள்ளே ஃப்ளாஷ் ஆவான். மனசில் பகவான் ஃப்ளாஷ் ஆவான், ராமன் ஃப்ளாஷ் ஆவான், ஆஞ்சநேயர் ஃப்ளாஷ் ஆவார். எல்லாமே வருவாங்க, சீதை வந்துடுவாங்க, லக்ஷ்மணன் வந்துடுவாங்க, எல்லாமே வந்துடுவாங்க. அப்படியே அந்த கற்பனை குதிரைகளை நம்ம தட்டி விட்டோம்னா அருமையாக அந்த ஆனந்தமானது சௌக்கியமாக இருக்கும். கற்பனை வாழ்க்கை தான் உங்கள் நிஜ வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அது மாதிரிலாம் வாழ்ந்தபோது என்ன சொன்னேன்னா, சும்மா கற்பனை பண்ணியிருக்காதரா, தேவையில்லாத யோசிக்காதரா, தேவையில்லாத சிந்தனை பைத்தியக்காரன் ஆகிடுவேன், நீ பைத்தியக்காரன் ஆகிடுவேன். அப்பா நான் பைத்தியக்காரனாக ஆயும் போகிறேன். ராம பித்து பிடிச்சதுன்னா நல்லது தான், ராம பக்தி பித்து பிடிச்சதுன்னா நல்லது தான், புரியுதுங்களா? ராமாயண பித்து பிடிச்சதுன்னா நல்லது, கிருஷ்ண பக்தி பித்து பிடிச்சதுன்னா நல்லது தான். ஆனால் உலகத்தில் பெண் பைத்தியம், மண் பைத்தியம், பொன் பைத்தியம், பண பைத்தியம், இது மாதிரி பைத்தியங்களாம் ஆகாமல் இருந்தால் சரி, நல்லது தான், புரியுதுங்களா? சொத்து மேலே பைத்தியம், இதெல்லாம் பைத்தியமாக ஆகாமல் இருந்தால் சந்தோஷம். அந்த பைத்தியம் பிடிச்சா நல்லது தான். அப்போ கற்பனையில் வாழறேன், கற்பனையில் வாழ்ந்தால் நல்லது, ரொம்ப நல்லது. நீ பெரிய பணக்காரன் ஆகிடுவேன், மனசளவில் நீ சந்தோஷமாக இருப்ப, ஜாலியாக இருப்ப. ஆனால் அதை வாழ தெரியாமல் நீ எத்தனை பேர் வாழ்க்கையை கோட்டை விட்டு இருக்காங்க தெரியுமா? அது ஒரு பைத்தியக்காரத்தனமான வாழ்க்கைன்னு நினச்சிண்டு, ஆனால் அது மாதிரி கற்பனையில் வாழ்ந்துருப்பாங்க நிறைய பேர். வாழ்ந்துருந்தால் கூட நிறைய பேர் அதை கோட்டை விட்டுருப்பாங்க, தவற விட்டுருப்பாங்க. யாருக்கோ பயந்து, யாருடைய வார்த்தைகள், யாருடைய உபதேசத்தையோ கேட்டு, யாருக்கோ பயந்து அந்த சந்தோஷமான வாழ்க்கையை இழந்திருப்பாங்க. அந்த பொன்னான வாழ்க்கை, அந்த பொன்னான காலமான வாழ்க்கையை இழந்திருப்பாங்க எவ்வளோ பேர். ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு உட்பட்டு, ஏதோ சூழ்நிலை கட்டுப்பட்டு எத்தனையோ பேர் அது மாதிரி உயர்ந்த லைஃப்பை, அந்த கற்பனை வாழ்க்கை, அந்த மனசளவில் ஆனந்தமாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நிறைய பேர் இழந்திருப்பாங்க. நிறைய பேர் அந்த மனசளவில் கோட்டை கட்டியிருப்பாங்க, பெரிய பெரிய மனக்கோட்டை கட்டியிருப்பாங்க, சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, அந்த மனசுலேயே இருந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டு உடல் அளவில் நம்ம அதை எதிர்பார்த்து அந்த மனசளவில்
அனுபவித்து அந்த சௌக்கியத்தை உடலளவில் எதிர்பார்த்து அனுபவிக்கணும்னு நினச்சதுனால நிறைய பேர் அந்த சூழ்நிலை நிர்பந்தமான சூழ்நிலை தள்ளப்பட்டு சின்ன பின்னமாகிருப்பான். நான் நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையல, நான் நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையல, நான் எப்படிலாம் மனக்கோட்டை கட்டினேன். அது பெண்ணும் சொல்கிறா, ஆணும் சொல்கிறான். 2 பேர் வாழ்க்கையிலும் நான் கேட்டிருக்கேன். நான் பெண்ணும் சொல்கிறான், நான் எப்படிலாம் கற்பனை பண்ணியிருந்தேன் தெரியுமா. எவ்வளோ பேர், ஒரு பெண் 2 பேர், எத்தனையோ பெண்கள் பார்த்தா சாதாரணமாக பார்த்தா சொல்லுவாங்க, நான் இந்த மனுஷனை நம்பி வந்தேன், அப்படி இருப்பான் இப்படி இருப்பான், கட்சியில் பார்த்தா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை, சரியான குடிக்காரனை போய் நான் வாக்குப்பட்டேன் அப்படின்னு சில பெண்கள் சொல்கிறாங்க. சில ஆண்கள் சொல்கிறாங்க, எல்லாம் அனுகூலமாக இருப்பாங்கன்னு நினச்சேன், இப்படி இருக்காங்க, எடுத்து பேசுகிறாங்க, பணப்பேயாக இருக்காங்க அப்படின்லாம் என்னென்னோ சொல்கிறாங்க. ஏன்னா மனசளவில் அவன் வாழ்ந்திருக்கான்னு அர்த்தம். அனுகூலமாக இப்படிலாம் இருப்பாங்க அப்படிலாம் இருப்பாங்கன்னு அவன் மனசில் கோட்டை கட்டியிருக்காங்க. அதுலேயே இருந்தானே இருக்க முடியாதே, உலகம் இருக்க விடாதே, குடும்பம் இருக்க விடாதே, காலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி உடனே தள்ளி விட்டுருவாங்களே. அப்புறம் நான் அந்த மனக்கோட்டையிலேயே மனசளவிலேயே நீ வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. மனசளவில் வாழ்ந்துட்டா சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸ் லைஃப். அது சக்கரவர்த்தி சார்வபௌம சக்கரவர்த்தி நீ. ஆமாம், சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தில் இருக்கலாம் நீ. ஆமாம், உன்னை ஜெயிக்கிறது யாருமே கிடையாது, கெல்லி மாதிரி வாழலாம், சூப்பராக பகவானே நீ வசப்படுத்திடலாம் மனசு கற்பனையினால். பகவான் உன் பக்கத்தில் வந்து பேசுவான், பகவான் கை கொடுத்து சேகன் கொடுத்து பேசுவான், பகவான் மடியில் நீ தலை வச்சு தூங்கலாம், ராமர் மடியில். நீ தான் சிறந்த பக்தனா உன்னை நினச்சிக்கோ, யார் வேணாம்னு சொல்லுது? நீயே சிறந்த பக்தன் நினச்சி நீ மற்றவங்கள சொல்லிக்காத. அதான் சொல்ல, உடலளவில் இறங்காத, உடலளவில் இறங்கி போய் இதெல்லாம் ஷேர் பண்ணாத. உடலளவில் இறங்கி ஷேர் பண்ணும்போது தான் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது, ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. நீ மனசளவில் வச்சுக்கோ, மனசளவில் வச்சு பகவானோட போய் பழகு, பகவானோட பேசு, பகவானோட சல்லாபம் பண்ணு, பகவானோட 24 hours நீ இது பார்த்து செலவு பண்ணு. உன் வாழ்க்கை எப்போ உடலளவில் இறங்குறியோ, எனக்கு இது தேவை அது தேவை, நம்ம இது போல் மனசளவில் வாழ்ந்திருந்தால் உடலுடைய தேவைகள் யார் பூர்த்தி பண்ணுறது, நம்ம அங்கே போகலாம் இங்கே அப்படின்னும் போது போச்சு எல்லாமே. மனசளவில் வாழறது முக்கியத்துவம் கொடுக்காம உடலளவு வாழறது முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது மனசளவில் முக்கியத்துவம் இல்லாத போது அதனுடைய தன்மை இழந்துடுது, அதனுடைய முக்கியத்துவம் இழந்துடும் போது அப்போ அதில் கிடைக்கக்கூடிய சௌக்கியமும் நீங்கள் இழந்துடுறீங்க. இதெல்லாம் ஒரு தரமான விஷயம். ஆனால் இது அந்தரங்கமாக ஒரு பக்தர்களுக்கு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குக்கியம் அப்பியுதா, இந்த ரகசியத்தை ஒரு குருமார்கள் ஸ்னிக்த நெருக்கமான சிஷ்யர்களுக்கு சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் இப்படி தான் பகவானை வசப்படுத்த முடியும். அப்போ நீங்கள் நாமா சொல்லுங்கள். எதுக்காக நாமா சொல்கிறது? ராம 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 ராமன்னு. அதில் ஒரு தடவாவது ராமருடைய சிந்தனை உங்களுக்கு வராதா? அப்போ ராமன்னு சொல்லும்போது அதே கவனத்தில் இருக்க மாட்டிங்களா? 1000 தடவை ராமநாமா சொல்கிறேன்னா எதுக்காகனா ராமான்னு. அப்போ அந்த 1000 தடவை ராமாவே நினச்சின்னா அதுலேயே போய் மூழ்கிக்கணும், அந்த சிந்தனையிலேயே மூழ்கின. சத்தியம் பரம் தீமஹி தேயோ நாராயண சதா, இதானே மகாபாரதனுடைய சரம ஸ்லோகமே இதானே. ராமோ ராமோ ராமேதி பிரஜானாம், பிரஜைகள்லாம் ராமராமான்னு சொல்கிறதுக்கு காரணம் ராம தியானம். அதே ராம தியானத்தில் இருக்கிறதுக்காக தானே. அப்போ சத்தியம் பரம் தீமஹி தியானம் தானே முக்கியம். ஹரிம் பரம், இந்த நாமசங்கத்தினுடைய நோக்கமே என்னென்ன? ஹரிம் பரம், ஹரியை தியானம் பண்ணணுன்றது தானே நோக்கமாக இருக்குது. சாஸ்திரங்கள்லாம் இப்படி தான் சொல்லியிருக்கு. அப்போ மனசளவில் பகவானத்தில் வாழணுன்றது தானே நோக்கம். ஆனால் மனசளவில் வாழாமல் உடலளவில் நம்ம கிரியானுஷ்டானங்கள் பண்ணுறோம், சடங்கு சம்பிரதாயங்களை பண்ணுறோம், நம்ம கட்டுப்பாடு விதிகளை கடைப்பிடிக்கிறதுலாம் உடலளவில் கடைப்பிடிக்கிறோம். ஆனால் மனசளவில் கிருஷ்ணனிடத்தில் கிட்ட கூட நெருங்கலையே. மனசளவில் கிருஷ்ணன் நினைக்கிறதே இல்லையே. எங்கேயோ பார்த்து ஏதோ ஒரு பெண்ணை நினச்சிங்கன்னு இங்கே அச்சுதாய நமக அனந்தாய நமக கோவிந்தாய நமன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம்? என்ன ஆச்சமனம் பண்ணுறாங்க? மனசில் பார்த்தா வேறு சிந்தனை இருக்குது. இங்கே அச்சுதாய நமக அனந்தாய நமக கோவிந்தாய நமக அப்படின்ட்டு ஆச்சமனம் பண்ணால் என்ன பிரயோஜனம்? என்ன சந்தியாவந்தனம் பண்ணுறாங்க? கவனம் தான் என்னென்னா, ஐயோ இப்போ டைம் ஆயிடுச்சு, இப்போ ஒரு ஒர்க் இருக்குது, ஒரு மீட்டிங் இருக்குது, டக்குன்னு போனோம், சீக்கிரம் சந்தியாவந்தம் கடவுள் ஓம்போ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்னு காயத்ரி ஜெபிச்சு இது பண்ணி சந்தியாவந்தம் பண்ணி எல்லாம் பண்ணி முத்திரைகள்லாம் போடுறது, முத்திரைகள்லாம் பண்ணிவிட்டு அந்த யோக முத்திரையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி சந்தியாவந்தம் கடவுள்னு முடிச்சானா என்ன பிரயோஜனம்? பகவத் சிந்தனை நிதானமாக ரிலாக்ஸாக பண்ண வேண்டிய விஷயம் அல்லவா அது? ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் தள்ளப்பட்டு உடல் அளவில் சேரமே தவிர மனசளவில் பகவானத்தில் ஈடுபடுறதில்லை. அப்போ நான் என்ன சொல்லணும்னா, மனசளவில் கற்பனையை வளர்த்துக்குங்க, நல்ல விஷயத்தை தியானம் பண்ணுங்கள், பகவத் விஷயத்தை தியானம் பண்ணுங்கள், பகவத் சம்மந்தமான விஷயத்தை தியானம் பண்ணுங்கள், சுகமான விஷயத்தை தியானம் பண்ணுங்கள், அனுகூலமான விஷயத்தை தியானம் பண்ணுங்கள்.
உங்கள் வாழ்க்கை நம்மள வெற்றி அடையும், நம்பர் 1 இருக்கும். ஆனால் இந்த வாழ்க்கையை நிறைய பேர் தவற விட்டோம். சின்ன வயசில் எல்லாமே கடைப்பிடிச்சோம். பின்னாடி என்னென்னா குடும்ப சூழ்நிலைகளால், நிர்பந்தமான சூழ்நிலைகளால், சில பேருடைய கட்டுப்பாடுகளால் நாம் என்ன பண்ணோம், இந்த விஷயத்தெல்லாம் தவற விட்டுருப்போம். நமக்கே என்ன பண்ணோம், நாமளும் அதில் தள்ளப்பட்டு நாம் இழந்தது மட்டும் இல்லாமல் வேறு யாராவது அந்த நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நிலையை அந்த சுகத்தை நம்ம கெடுத்து அவங்களும் நிர்பந்தமான சூழல், நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு என்ன பண்ணாங்களோ நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணோம் அதையே நாமளும் என்ன பண்ணோம் அவங்க நிர்பந்தமான சூழலை தள்ளி விட்டுருவோம். அவங்க கொஞ்சம் மனசளவாக நிம்மதியாக இருந்தாங்க, அதையும் கெடுத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஏதோ ஒன்று பண்ணி பிடிச்சிட்டோ பிடிக்கலையோ, அனுகூலம் இல்லையோ, மனசு ஒத்து போலையோ ஏதோ ஒன்று பார்த்து அதுதான் பணத்தை பார்த்து நல்லா சவரம் நிறைய போடுறாங்க, ஏதோ ஒன்று பணம் கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்று சொந்த பந்தம் ரிலேஷன்ஷிப்பு காரணம், ஏதோ ஒரு காரணத்தை வச்சு கல்யாணம் பண்ணி தள்ளி விட்டுறது தான். அது வாழ்க்கையா? அதுபோல் வாழ்க்கைகள்லாம் இன்றைக்கி முச்சந்தில் போய் நிற்குது, இன்றைக்கி கோர்ட்டில் போய் நிற்குது, டைவர்ஸில். எத்தனையோ பேர் வாழ்க்கை நிறைய. ஏன்னா பகவத்கீதையை நம்ம சரியாக படிக்கலை, பகவான் சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கல, மதிப்பு கொடுக்கல. என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தா அவன் மேல்நிலைக்கு போவான். என் நம்பிக்கையோடு கேட்டான்னா பகவத்கீதையில் சொல்கிறார் பகவான், என் வாழ்க்கை கேட்கலான்னா அவன் தன்னைத்தானே அழித்து கொண்டு போவான் என்று நினச்சிக்கோ அப்படின்ட்டு அர்ஜுனர்கள் சொல்கிறார் கிருஷ்ணர் கீதையில். பகவான் சொல்கிறார், என் வார்த்தைப்படி கேளு, சௌக்கியமாக வாழலாம். இதுக்கு என்ன வியாக்கியானம் வேணும் உங்களுக்கு? ப்ராக்டிக்கல் லைஃப்பை அப்படியே பாருங்கள். மனசு அனுகூலமாக இல்லாததுனால தானே இவ்வளோ பிரச்சனை. அதனால் மனசு தானே நாங்கள் நண்பன், மனசில் நண்பனை ஆக்கிக்கோ. மனசு நண்பனாக தான் இருக்கிறான், நீங்கள் தெரிஞ்சிக்கல. நீங்கள் வேறு யாரையோ நண்பன் நினைச்சதுனால தான் மனசு உங்களுக்கு நண்பனாக இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. வேறு எதையோ டிபெண்ட் பண்ணியிருக்கும் போது மனசு எதிரி ஆகிடும். நல்லா புரிஞ்சுங்க. மனசை விட்டு நீங்கள் வேறு எதையாவது உடலளவில் நீங்கள் இறங்கி போயிட்டோன்னாவே கண்டிப்பாக மனசு எதிரி ஆகிடும். மனசு அனுகூலமாக இதை விட சிறந்த நண்பன் எதுவுமே இல்லை அப்படின்னு இது நீங்கள் உயர்சக்தியாக தூக்கி தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளும். அப்படி மனசை தூக்கி உயர்த்தி வச்சுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆஹா, அதில் சொல்லக்கூடிய ரூபம் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனை மனசில் உயர்த்தி தூக்கி வச்சுட்டிங்கன்னு சொன்னால் அது பிறகு அது யாரும் இறக்க முடியாது கீழே. அது வசதியாகவே இருக்கும். உங்கள் சௌக்கியங்கள்லாம் மனசளவில் உயர்ந்த நிலையில் இருக்கும். தவிர அந்த மனசளவில் கீழ்நிலையில் இறங்கி உடலளவில் அனுபவிக்கணும்னு நினைக்காதீங்க. உடலளவில் அல்ப சௌக்கியமாக அதை அனுபவிக்கணும்னு நினைக்காதீங்க. மனசில் அனுபவிக்க சௌக்கியங்களை உடலளவில் ப்ராக்டிக்கலாக அனுபவிக்கணுன்ற நிலைக்கு இறங்காமல் மனசளவிலே அனுபவிச்சுன்னு போங்க வாழ்க்கை முழுவதும். உடலளவில் கலங்கப்படாதீங்க. உடலளவில் சௌக்கியத்தை அனுபவிக்கணும்னு நினைக்காதீங்க. உடலளவில் நம்ம இறங்கும்போது தான் மனசனுடைய கற்பனையானது அதனுடைய சௌக்கியத்தை இழந்துடும், அதனுடைய தன்மை, அந்த உன்னத ஸ்திதியை இழந்துடும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இதெல்லாம் என்னென்னா ஒன்றைப்பிடி உறுதி அப்படின்ற விஷயம். அதாவது என்னென்னா பகவான் ஒருத்தனே குருவாக வைத்துக்கொண்டு நாம் பாகவதமோ ராமாயணமோ படிக்கும்போது பகவான் குருவாக இருந்து நமக்கு பெரிய விஷயங்கள்லாம் உபதேசம் பண்ணுவோம். அந்த வாழ்க்கையை அனுபவிக்கும் பொழுது அப்போ தான் நம்மளோட சௌக்கியம் தெரியும். சரி, இன்னொரு பகுதியில் நாம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். ஏன்னா நிறைய விஷயம் டாபிக் இருக்குது, பெரிய டாபிக் இது. இதை பற்றி இன்னும் பேசலாம். பகவத்கீதையிலே சொல்லியிருக்கு. அதையே நம்ம இந்த ஸ்லோகத்தையே நம்ம இன்னும் விசாரணை பண்ணி பார்த்தோம்னா, ப்ராக்டிக்கலாக அனுபவித்து பார்த்தோம்னா நம்ம மனசு ஆனந்தமாகவே இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சரி, ராம 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 பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம.